பல நோய்களை தீர்க்கும் மூலிகைகளின் பயன்பாடுகளை பற்றி நம்மிடையே டாக்டர் கௌதமன் அவர்கள் பகிர்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு என்ன மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் யானை திப்பலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கொடி வகை தாவரம். யானை திப்பலிங்கிறது பார்ப்பதற்கு அரிசி திப்பலியை போலவே இருக்கும். ஆனால் அதோடைய அமைப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதை விட ஒரு 4 அல்லது 5 மடங்கு பெரியதாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுண்டு விரல் அளவுக்கு கூட பெரியதாக இருக்கக்கூடிய ஒரு விதை தாவரம் தான் அந்த யானை திப்பலி. யானை திப்பலி பொதுவாக திப்பலி வளரக்கூடிய எல்லா இடங்களிலும் பரவலாக கொடியாக வளரக்கூடிய ஒரு தாவரம். யானை திப்பலியுடைய மிக முக்கியமான மருத்துவ குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த யானை திப்பலி. பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கொழுப்புகளால் கபத்தால் உருவாகக்கூடிய நோய்கள் அனைத்திற்குமே யானை திப்பலியை மருந்தாக கொடுக்கக்கூடிய ஒரு குணம் நம்மிடையே உண்டு. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இன்றைக்கு ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட நோய்கள், காச நோய், இந்த நோய்கள்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய சளி கட்டி கட்டியாக வெளியில் வருவதற்கு கூட மிக சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்கள் கூட இந்த யானை திப்பலியுடைய ஒரு 20 யானை திப்பலி அளவை எடுத்து நன்றாக அதை இளம் சூடான வாணலியில் இட்டு வதக்க வேண்டும். அதன் பிறகு அதை மிக்சியில் இட்டு நன்றாக அரைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணம், அந்த சூரணத்தை 3 சிட்டிகை அளவு எடுத்து சிறிதளவு நெய் சிறிதளவு தேன் கலந்து காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு இரவு ஒருவேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி சாப்பிடணும். பொதுவாக யானை திப்பலியை அதிகமாக குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய வழக்கம் கிடையாது. 8 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இதை கொடுக்கலாம். இதை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அடுத்த 2-3 நாட்களிலேயே உள்ளே கட்டி மஞ்சளாக பச்சை நிறமாக இருக்கக்கூடிய சளி சுலபமாக வெண்மை நிறமாக மாறி வெளிவருவதை நாம் பார்க்கலாம். காச நோயாளிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த யானை திப்பலியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு மாத்திரையை இன்று வரையிலும் வழக்கமாக கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் தெரப்பியோடு கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை நாம் பார்க்கிறோம். ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் தெரப்பி அப்படி கொடுக்கும்போது அதனால் நிறைய பக்க விளைவு ஏற்படுகிறது. ஈரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோய்கள், வயிற்றில் புண் ஏற்படுவது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஏற்படுவதை நம்ம பார்க்குறோம். அதை குறைத்து பக்க விளைவுகள் இல்லாமல் ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்துகளை குறைவான அளவில் குறைப்பதற்கு இந்த யானை திப்பலி அப்படின்னு சொல்லக்கூடிய கஜ திப்பலி ஒரு முக்கியமான மருந்தாக இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கும் மாடர்ன் மெடிசனில் பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய மருந்துகளில் இந்த யானை திப்பலியிலிருந்து எடுக்கக்கூடிய 3 மூலக்கூறுகளை சேர்த்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். யானை திப்பலி உடல் எடையை குறைப்பதில் ஒரு மிகச்சிறந்த மருந்து என்றால் மிகையாகாது. பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா அந்த யானை திப்பலியை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 500 யானை திப்பலியை எடுத்து அதை ஒரு சட்டியில் இட்டு அதை சீல் செய்து விடுவார்கள். மண் வைத்து அதை சீலை செய்து குக்குடப்புடம் சொல்லுவாங்க, ஒரு கோழி அளவுக்கு உயரமாக இருக்கக்கூடிய விராட்டிகளை வைத்து அதை எரிக்க செய்வாங்க. எரித்த பிறகு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாம்பல், அந்த சாம்பலை நன்றாக பொடி செய்து கல்வத்தில் இட்டு அரைத்து அந்த சாம்பலை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாளைக்கு 1 கிராம் அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி அதை தேனுடனோ அல்லது மோருடனோ கலந்து கொடுக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா மிக வேகமாக வயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் குறைய ஆரம்பிப்பதும், வயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் குறைய ஆரம்பிக்கும் போது உடலுடைய எடையில் நல்ல மாற்றம் ஏற்படுவதையும் நம்ம பார்ப்போம். நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அவர்களுடைய உடல் எடை மிக கடுமையாக அதிகரிக்கும் போது அவர்களுடைய அடிவயிறு, வயிற்றுப்பகுதி, பிட்டப்பகுதி, தொடைப்பகுதி, இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா கடுமையான வீக்கம் இருப்பதை நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி பெண்கள் கூட என்ன பண்ணலான்னா, அந்த யானை திப்பலியை எரித்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பலை சிறிதளவு நல்லெண்ணெயில் தேய்த்து அதை உடல் குண்டாக இருக்கக்கூடிய கைப்பகுதி அல்லது அடிவயிறு பகுதி, பிட்டப்பகுதி, தொடைப்பகுதி, கால் பகுதி, இந்த இடங்களில் தடவி ஒரு 1 மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு வெந்நீரில் குளிக்க செய்யணும். இதை செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1 மாத காலத்திலேயே நிறைய இன்ச்சஸில் வித்தியாசம் வர்றதை நம்ம பார்க்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வித்தியாசத்தை முதல்ல பார்க்க முடியும். ஒரு 3 மாதம் ஆகும்போது பார்த்திங்கன்னா உடல் எடையில் நல்ல வித்தியாசம் ஏற்படுவதையும், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தசைகள் தொய்வடைந்து போகாமல் நன்றாக உறுதியாக இருப்பதையும் நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த யானை திப்பலியை எரித்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பலுக்கு உண்டு.
யானை திப்பலியிலிருந்து தேன் பிரயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரயோகம் பாரம்பரிய மருத்துவத்தில் பொதுவாக கொடுக்கக்கூடிய ஒரு பிரயோகம். அதாவது ஒரு 20 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு ஈலை அல்லது இலைப்பு நோயின்னு சொல்லக்கூடிய ஆஸ்துமா நோய் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோன்னா, அந்த யானை திப்பலி முதல் நாள் 1, 2ஆம் நாள் 2, 3ஆம் நாள் 3, 4ஆம் நாள் 4 அப்படிங்கிற மாதிரி 21 நாட்களுக்கு ஒவ்வொன்றாக அதிகப்படுத்தி கொடுப்போம். அந்த 21 நாட்கள் தேனில் அதை குதைப்பி சாப்பிட வேண்டும். அந்த 21 நாட்களுக்கும் பத்தியம் வெறும் பால் சாதம் தான். 21 நாட்களிலிருந்து அப்படியே படிப்படியாக அதை குறைப்போம். 21, 22ஆம் நாட்களில் அது 20ஆக மாறும், பிறகு 19 ஆகும். அப்படியே குறைத்து 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 இந்த மாதிரி ஒரு 48 நாட்களுக்கு அந்த யானை திப்பலியுடைய சூரணம் அல்லது இழைத்து தேனில் கலந்து சாப்பிடுகின்ற மருந்து காலை வெறும் வயிற்றில், அதன் பிறகு பசிக்கின்ற நேரத்தில் வெறும் பால் சோறு மட்டும்தான். இதை ஒரு 21 நாட்கள் சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட ஆஸ்துமா நோயாக இருந்தாலும், எவ்வளவு நாள்பட்ட இலைப்பு ஈலை சம்பந்தப்பட்ட உடல் பலவீனம் சம்பந்தப்பட்ட நுரையீரல் பாதிப்பு சம்பந்தப்பட்ட நோயாக இருந்தாலும் அது மறைந்து குறைந்து குணமாவதை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு பிப்பலி பிரயோகம் அப்படின்னு நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் ரொம்ப பெருமையாக மிகவும் அந்த காலத்தில் உபயோகப்படுத்தி கொண்டு வந்திருந்த ஒரு சிகிச்சை தான் இது. அதே போல் இந்த யானை திப்பலிக்கு இருக்கின்ற இன்னொரு குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாயு பிரச்சனைகளை நீக்குவதில் ஒரு மிகச்சிறந்த மருந்து என்றால் மிகையாகாது. அந்த காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இன்றைக்கு மோர் கொடுக்கும்போதெல்லாம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய்லாம் போடுறோம். அந்த மாதிரிலாம் இருக்காது. மோர் கொடுக்கும்போது கூட என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 300 மில்லி மோர் எடுத்தாங்கன்னா ஒரு சிட்டிகை யானை திப்பலியுடைய ஒரு சூரணத்தை அதை கலந்து காலையில் ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு அதை கொடுத்தாங்கன்னா வெயிலில் போயிட்டு வந்தவுடனே அதை குடிக்கும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய வாய்வு தொல்லைகள் மறையும், பசி நன்றாக எடுக்கும், சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்து நன்றாக செரிமானமாகும், உடலில் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல், கோடை காலத்துடைய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் நன்றாக இருப்பதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய ஒரு பொருளாக அந்த மோர் இருக்கும். அந்த மோரில் முக்கியமாக கலக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த திப்பிலியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த யானை திப்பிலியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூர்ணம் தான். இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையினால் அவதிப்படுறாங்க. சார் 1 மணி நேரம் உட்கார்ந்தேன்னா என்னோடய கால் வீங்குது, 2 மணி நேரம் உட்கார்ந்தேன்னா என்னோடய கால் வீங்குதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த யானை திப்பலி. 1 லிட்டர் தண்ணிக்கு 2 யானை திப்பலியை இட்டு நன்றாக அதை கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைக்க வேண்டும். வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு குடிக்க வேண்டும். அந்த மாதிரி குடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வெரிகோஸ் வெயினை உண்டாக்கக்கூடிய காரணிகள் உடல்லிருந்து குறையிறதையும், அதே போல் கால் இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அடைப்புகள் குறையிறதையும், கால் வீக்கம் குறையிறதையும், எல்லாத்திற்கும் மேலாக பார்த்திங்கன்னா அந்த வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட காரணிகள் குறையிறதையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா வெரிகோஸ் வெயின் இருக்கக்கூடிய பெண்களோ ஆண்களோ ஒரு 1 மணி நேரம் நடந்தால் கூட காலில் கடுமையான வலி ஏற்படுவதை பார்க்கலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கால்களில் வீக்கம் ஏற்படுவதை பார்க்கலாம். அதெல்லாம் குறைப்பதற்கு பார்த்திங்கன்னா அந்த யானை திப்பலி ஒரு மிகச்சிறந்த மருந்து. எனவே நேயர்களே, இந்த யானை திப்பலியை பொறுத்தவரையிலும் கபம் சம்பந்தப்பட்ட, ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட, நெஞ்சில் அடிக்கடி சளி பிடிக்கின்ற சம்பந்தப்பட்ட நோய்கள், வாயு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். இந்த சமூகம் நன்மை தீமை என இரண்டும் கலந்தவை. நல்ல விஷயங்களில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய விஷயங்களை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய சமூகத்தில் ஏதாவது ஒரு குற்றம் நடக்கிற போது அந்த குற்றம் நம்முடைய சமூக அமைப்பு குறித்த பல கேள்விகளை எழுப்புகிறது. முக்கியமாக நம்முடைய சமூக உளவியல் எப்படி இருக்கிறது, குற்றவாளிகளுடைய இயல்பு எப்படி இருக்கிறது, சட்டம் ஒழுங்கினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று பல விவாதங்கள் எழுகின்றன. நாம் அப்போதுதான் ஒரு பிரச்சனையினுடைய உண்மையான பரிமாணத்தை பார்க்க தொடங்குகிறோம் என்று கூட சொல்லலாம். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 10,000 கொலைகள் நடந்திருக்கின்றன. ஆண்டிற்கு சராசரியாக 2,000 கொலைகள் நடக்கின்றன. இது எவ்வளவு பெரிய ஒரு எண்ணிக்கை என்பதை நினைத்து பார்க்கவே அச்சமாக இருக்கிறது.
கொலைகள் பல்வேறு காரணங்களுக்காக நடக்கலாம். சொத்து பிரச்சனை, தனிப்பட்ட உறவுகள் சார்ந்த விஷயங்கள், அல்லது பணத்திற்காக நடக்கக்கூடிய கொலைகள், அரசியல் பழிவாங்குதலுக்காக செய்யக்கூடிய கொலைகள், ஆதாய கொலைகள், இப்படி பல்வேறு விதமான கொலைகள், தனிமனித ரீதியாகவும் திட்டமிட்டு குழுக்களாலும் அரங்கேற்றப்படுகிற கொலைகள் என்று பலவாறாக இருந்தபோதும் ஒரு சமூகம் அல்லது ஒரு சட்ட அமைப்பு கொலைகளுக்கு எதிராக, கொலை குற்றங்களுக்கு எதிராக எப்படி செயல்படுகிறது என்பதை பொறுத்துத்தான் அந்த சமூகத்தில் கொலை குற்றங்கள் அதிகரிக்குமா குறையுமா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். துரதிர்ஷ்டவசமாக கொலை குற்றங்களுக்கு எதிராக அல்லது கொடும் குற்றங்களுக்கு எதிராக நம்முடைய சட்ட அமைப்பு சரியாக செயல்படவில்லை என்பதைத்தான் அதிகரித்து வரும் கொலைகள் தொடர்ந்து காட்டுகின்றன. கொலைகளை நாம் தடுத்து நிறுத்த முடியாமல் இருக்கலாம், ஆனால் கொலைகள் அதிகரிப்பதற்கான சூழலை நாம் தடுத்து நிறுத்த முடியும். கொலைகளுடைய எண்ணிக்கையை நாம் குறைக்க முடியும். நாம் அப்படி ஏதாவது செய்திருக்கிறோமா என்பது முக்கியமான ஒரு கேள்வி. சமீபத்தில் சென்னையில் ஒரு இளம்பெண், சுவாதி என்கிற அந்த பெண், காலை நேரத்தில் அலுவலகத்திற்கு செல்வதற்காக ரயிலுக்கு காத்திருந்த போது அங்கு வந்த ஒரு அடையாளம் காண முடியாத நபர் அவரை சில நிமிடங்களில் வெட்டி கொலை செய்துவிட்டு, கிட்டத்தட்ட ரயில் நிலையத்தில் இருந்த எல்லோருமே அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கொலை செய்துவிட்டு அந்த இடத்தை விட்டு தப்பிச் சென்று விடுகிறார். இது நம்முடைய சமூக உளவியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது, பெரிய பயத்தை, பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். சுவாதி ஏன் கொல்லப்பட்டார் என்பது வெளியே வராமல் இருக்கலாம், ஆனால் அவர் எப்படி கொல்லப்பட்டார் என்பதையும் அது தொடர்பாக நடந்த விஷயங்களையும் நாம் அவ்வளவு எளிதில் கடந்து சென்றுவிட முடியாது. ஏனென்றால் அது சுவாதி என்கிற ஒரு பெண்ணை தாண்டி நம்முடைய சமூக பிரச்சனையாக, சமூக உளவியல் சம்பந்தமானதாக, அல்லது அரசினுடைய காவல்துறையினுடைய செயல்பாடுகள் சம்பந்தமானதாக இன்றைக்கு அது பற்றிய ஒரு விவாதமாக மாறியிருக்கிறது. முதலாவதாக, இறந்து போன பெண் யார் என்று அந்த பெண் குறித்து பல்வேறு விதமான விவாதங்கள் ஊடகங்களில் முன்வைக்கப்பட்டன. அந்த பெண்ணினுடைய நடத்தை குறித்தும், அவர் எந்த சமூகத்தை பிரிவை சேர்ந்தவர் என்பது குறித்தெல்லாம் கூட விவாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இதைவிட கீழ்மையான ஒரு செயல் வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஏனென்றால் ஒரு பெண், அவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எந்த காரணத்திற்கு வேண்டுமானாலும் அவர் அந்த கொலைக்கு ஆளாகி இருக்கட்டும், அது முக்கியமல்ல. ஒரு மனிதர் படுகொலை செய்யப்படுகிறார், ஒரு மிகப்பெரிய குற்றம் அரங்கேறுகிறது, அதற்கு எதிரான ஒரு தார்மீக கோபம் மட்டும்தான் நமக்கு முன்னணிக்கு வர வேண்டுமே தவிர அவர் யார், எதற்காக அவர் கொல்லப்பட்டிருப்பார், இப்படியெல்லாம் பேசுவது என்பது நம்முடைய ஒரு சமூக வக்கிரத்தை வெளிப்படுத்துகிறது. சமூக வலைத்தளங்களில் அப்படி நிறைய பேர் பேசினார்கள், சில ஊடகங்களில் கூட அப்படி பேசினார்கள். இது ஒரு விதத்தில் கொலைகளை நியாயப்படுத்துகிற ஒரு இயல்பாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு புறம், இந்த பெண் தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பொதுமக்கள் அந்த காட்சியை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த கொலைகாரனை பிடிப்பதற்கு, அந்த கொலையை தடுப்பதற்கு யாரும் முயற்சிக்கவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு, ஒரு விவாதம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை. நிச்சயமாக ஒரு 100 பேர் கூடியிருக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு மனிதன் ஒரு குற்றத்தை செய்கிற போது அந்த 100 பேரும் சேர்ந்து அந்த குற்றத்தை தடுக்க வேண்டும் என்பது, அல்லது பாதிக்கப்பட்டவருக்கு உதவ வேண்டும் என்பது ஒரு பொதுவான ஒரு அளவுகோல். உண்மையில் இயற்கையாக அப்படித்தான் நடக்க வேண்டும். ஆனால் 100 பேரும் வேடிக்கை பார்க்கிறார்கள். ஒரு தனி மனிதன் ஒரு கொடிய ஆயுதத்துடன் ஒரு குற்றத்தை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விடுகிறான். இது எதை காட்டுகிறது? உண்மையிலேயே நாம் எதற்குமே எதிர்வினை ஆற்ற முடியாத, எதிலுமே குறுக்கீடு செய்ய முடியாத ஒரு சமூகமாக மாறிவிட்டோமோ என்கிற ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்று கேட்டால் எல்லோருக்கும் பயம். நாம் எதிலும் தலையிட வேண்டாம், எதிலும் நாம் சம்பந்தப்பட வேண்டாம், மாறாக நாம் நமக்கென்ன என்று நம்முடைய வேலைகளை நோக்கி போய்விடுவோம் என்கிற ஒரு பயம். இது சமூகத்தில் யார் மீது எந்த அத்துமீறலும் நடந்தாலும் கண்டும் காணாமல் போய்விடுகிற ஒரு மனோபாவத்தை இன்றைக்கு உருவாக்கி இருப்பதை நாம் பார்க்கிறோம். நமக்கென்ன என்கிற ஒரு உணர்வு, இந்த உணர்வு சமூகத்தில் அக்கறையற்ற தன்மை என்பதை விட தன்னை பற்றிய பயம். இதில் நாம் தலையிடுவதன் மூலமாக நமக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம், நாம் இதனால் ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்ளலாம் என்கிற ஒரு பயம். நிறைய நேரங்களில் அந்த பயம் நியாயமான பயமாக கூட இருக்கிறது. ஏனென்று கேட்டால், இன்றைக்கு யார் நியாயத்திற்காக போராடினாலும் சரி, அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் சமூக ரீதியாகவோ, ஆட்சியாளர்களாலோ அல்லது சமூக விரோதிகளாலோ துன்புறுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக, ஒரு காவல்துறையைச் சேர்ந்த ஒருவர் யாரோ ஒரு மனிதனை தெருவில் வைத்து அடித்து கொண்டிருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம்.
அதை அங்கு யாரும் தட்டி கேட்பதில்லை. அது ஒரு சட்டவிரோதம் என்று யாருக்கும் தோன்றுவதில்லை. சட்டவிரோதம் என்று தெரிந்தால் கூட அது ஏன் என்று கேட்பதற்கு மனிதர்கள் அஞ்சுகிறார்கள். என்ன காரணம்? காவல்துறையை எதிர்த்து கேள்வி கேட்டால் அவர்கள் நம்மீதும் பொய் வழக்குகள் போடக்கூடும், நம்மையும் அவர்கள் துன்புறுத்தக்கூடும் என்கிற ஒரு பயம். இதே பயம்தான் சமூக விரோதிகள் தெருக்களில் யாரையாவது தாக்குகிற போதும் மக்களுடைய மனதில் இருக்கிறது. அவர்கள் நம்மை தாக்கக்கூடும், நமக்கு ஒரு இன்னல் விளைவிக்கக்கூடும் என்று. அல்லது நான் அப்படி தலையிட்டால் இந்த சமூகம் என்னை எப்படி பாதுகாக்குமா, சட்டமைப்பு என்னை பாதுகாக்குமா என்கிற கேள்வி பலருடைய மனதிலும் இன்றைக்கு ஆழமாக வந்துவிட்டது. அப்படி இருக்கிற போது தன் கண்முன்னால் ஒரு விபத்து நடந்தாலும் சரி, ஒரு குற்றம், ஒரு கொலை நடந்தாலும் சரி, ஒரு பாலியல் வன்முறை நடந்தாலும் சரி, அந்த குற்றத்தில் தலையிடுவதற்கு, அந்த குற்றத்தை தடுத்து நிறுத்துவதற்கு மனிதர்கள் பயப்படுகிறார்கள். இந்த பயத்தை நாம் எப்படி போக்கப் போகிறோம்? நான் ஒரு விஷயத்தை, ஒரு நியாயத்திற்காக நான் போராடுகிறேன் என்று சொன்னால் அப்படி போராடுகிற மனிதனை ஒரு சட்ட அமைப்பு பாதுகாக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட பாதுகாப்பு போராடுகிற யாருக்காவது இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படி இல்லாத போது மனிதர்கள் வெறுமனை வேடிக்கை பார்ப்பவர்களாக மாறுகிறார்கள், குற்றங்களை சகித்துக் கொள்பவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள். இந்த சமூக உளவியலை யார் உருவாக்கியது? நம்முடைய குடும்பம் என்கிற அமைப்பு, நம்முடைய கல்வி அமைப்பு, நம்முடைய அரசு அமைப்பு, நம்முடைய காவல்துறையினர், இவர்கள் தான் உருவாக்கினார்கள். அப்படி பார்க்கிற போது ஒரு மனிதன் நியாயத்திற்காக போராடினால் அந்த மனிதன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படை சமூக நீதி இங்கு செயல்படவில்லை. அப்படி செயல்படாத போது மனிதர்கள் சுயநலமிக்கவர்களாக, வெறும் பார்வையாளர்களாக மாறுகிறார்கள். இதற்கு யார் பொறுப்பு? இதை எப்படி நாம் மாற்றப் போகிறோம்? இதுதான் சுவாதியினுடைய கொலையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அந்த மனிதர்கள் தொடர்பாக நாம் யோசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே போல் இது போன்ற விஷயங்கள் நடக்கிற போது பொதுவாக இத்தகைய குற்றங்களை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் எத்தகைய இயல்பு படுத்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த இடத்தில் காவல்துறை எப்படி நடந்து கொண்டது? நீதிமன்றம் மிக கடுமையான ஒரு கண்டனங்களை இந்த விஷயத்தில் தெரிவித்திருக்கிறது. அந்த சுவாதி என்கிற பெண் அங்கு கொலை செய்யப்பட்டு அவர் இந்த ரயில்வே நிலையத்தில் 2 மணி நேரம் கிடக்கிறார். மக்கள் ஒரு காட்சி பொருளைப் போல அவரை பார்த்து கொண்டு செல்கிறார்கள். 2 மணி நேரமாக அங்கு காவல்துறையினர் வரவில்லை, ஆம்புலன்ஸ் வரவில்லை, அதிகாரிகள் வரவில்லை. ஒரு நகரத்தினுடைய மிக முக்கியமான ஒரு ரயில் நிலையத்தில் ஒரு பெண் கொல்லப்பட்டு கிடக்கிற போது 2 மணி நேரம் அந்த சடலம் அங்கு கிடக்கிறது என்று சொன்னால் நம்முடைய காவல்துறை எவ்வளவு மோசமாக செயல்படுகிறது என்பதற்கு இதைவிட உதாரணம் உண்டா? ஆக பொதுமக்கள், காவல்துறையினர் எல்லோருக்குமே இது போன்ற சுவாதிகளினுடைய மரணத்தில் ஒரு மறைமுக பங்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார், அவை நமக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை இப்பொழுது காணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் இயன்முறை மருத்துவர் டாக்டர் ஹெப்சிபா. இயன்முறை மருத்துவம், பிசியோதெரபி அப்படிங்கிறது என்ன, இதோட முக்கியத்துவம் என்ன, ஒரு மனிதனுக்கு எலும்போட பாதிப்புகள் அப்படின்னு வரும்போது அதற்கான மருத்துவம் அதெல்லாம் தாண்டி பிசியோதெரபி மூலமாக அதை எப்படி சரி பண்ண முடியும், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஜென்ரலாக உடற்பயிற்சிக்கும் பிசியோதெரபிக்குமான சம்பந்தம் என்ன, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஒரு இயன்முறை மருத்துவராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம். தேங்க்யூ. இயன்முறை மருத்துவம், பிசியோதெரபி அப்படின்னு சொல்லும்போது ஒரு காலகட்டத்தில் இந்த மருத்துவத்தை பற்றி இது ஒரு பெயரளவில் தெரிஞ்சிருந்தாலும் இன்றைக்கி மருத்துவத்துறையில் எந்த ஒரு துறையில் ஒரு பாதிப்பு பிரச்சனை அப்படின்னு இருந்தாலும் ஃபிசியோதெரபி இல்லாமல் அது முடியறதில்லைன்னு நம்ம பார்க்குறோம். இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த மருத்துவம் எந்தெந்த மருத்துவத்துறைக்கெல்லாம் பயன்படுது, எந்தெந்த உறுப்புகள் பாதிப்படையும் போது ஃபிசியோதெரபி மூலமாக அதை நம்ம சரி பண்ண முடியும், ஜென்ரலாக அந்த ஃபிட்னஸ்க்கும் ஃபிசியோதெரபிக்குமான தொடர்பு என்ன, நம்ம பெண்களை பொறுத்த வரைக்கும் எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை பொதுவாக எல்லாரும் நம்ம சொல்கிறத பார்க்குறோம், 30 வயது கடந்தவங்களுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள். ஸோ அதெல்லாம் வரும்போது இந்த இயன்முறை மருத்துவம் மூலமாக நம்ம எந்த அளவுக்கு சரி செய்ய முடியும், இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது மேடம் உங்ககிட்ட இருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. முதல்ல இந்த ஃபிசியோதெரபி அப்படின்ற இந்த துறை சார்ந்து சொல்லுங்கள். ஜென்ரலாக ஃபிசியோதெரபி அப்படிங்கிறது என்ன, எதுக்கெல்லாம் இது முழுமையான ஒரு பயன்பாடு கொடுக்கறதா இருக்குது?
ஃபிசியோதெரப்பி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா மேடம், அது வாஸ்ட். அதாவது அதோட எக்ஸ்டென்ஷன், அதோட பரப்பு பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையும் உங்களோட போன் எலும்பு சம்மந்தப்பட்டமான விஷயங்கள், இல்லை தசைநாறு சம்மந்தப்பட்டமான விஷயங்கள், இல்லாட்டி உங்களோட ஆர்கன் சம்மந்தப்பட்டமான விஷயங்கள், இல்லை உங்களோட வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல்னு நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம், இந்த மாதிரி விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே வந்து ஃபிசியோதெரப்பியோட இன்டர்வென்ஷன், அதோட முக்கியமான பங்கு பார்த்தீங்கன்னா மிகவும் அதிகம். இப்போ நீங்கள் கேட்டிங்க என்கிட்ட ஃபிட்னஸ்க்கும் ஃபிசியோதெரப்பிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. ஃபிசியோதெரப்பி அப்படின்றது ஒரு ட்ரீட்மெண்ட். ஃபிட்னஸ் அப்படின்றது வந்து உங்களை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயம். நீங்கள் தினமும் வாக்கிங் போகலாம், தினமும் நீங்கள் ஜாகிங் பண்ணலாம், ரன் பண்ணலாம், மேரத்தானுக்கு ட்ரெயின் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு மார்ஷல் ஆர்ட் பண்ணலாம். இதெல்லாம் ஃபிட்னஸில் ஃபால் ஆகுறது. இது உங்களை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு, உங்களோட உடல் அமைப்பை வந்து சீராக வைத்துக்கொள்ள ஃபிட்னஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பட் ஃபிசியோதெரப்பி அப்படின்றது ஒரு தனிப்பட்ட நபருக்கு ஒரு மூட்டு சார்ந்த வலிகள், இல்லை எலும்பு சார்ந்த வலிகள் வந்த பிறகு, அவயத்தில் பிரச்சனை வந்த பிறகு நம்ம கொடுக்குற ஒரு இன்டர்வென்ஷன், அதுதான் ஃபிசியோதெரப்பி. இதுதான் டிஃப்ரென்ஸ். ஃபிசியோதெரப்பியும் ஃபிட்னஸ்க்கும் இருக்கிற நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. நான் ஃபிசியோதெரப்பி பண்ணுறது மூலியமா சரியாயிடுமா இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நான் ரெகுலராக ரீஹாபிலிட்டேஷன் இல்லை ஃபிட்னஸ் போகிறேனே அதுவே போதுமானதான்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. கிளினிக்கலாக நம்ம செய்கிறதுக்கும் ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு மெயின்டெனன்ஸ்க்காக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு காரை வாஷ் பண்ணுறதுக்கும் ஒரு காரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபிசியோதெரப்பி அப்படின்றது உங்களுக்கு கிளினிக்கல் இன்டர்வென்ஷன். ஒரு ப்ராப்ளம், அதாவது ஆர்த்ரைட்டிஸ், இதில் இந்த ஸ்பாண்டைலோசிஸ் போல் இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் எதனால் வருது அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்குறதுக்கு இந்த ஃபிசியோதெரப்பி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ அதை நான் ரொம்ப பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா அது பேர் கிளினிக்கல் ஃபிசியோதெரப்பின்னு நான் சொல்லுவேன். இப்போ ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஸ்பாண்டைலோசிஸ்ன்றது ஒரு அம்ப்ரெல்லா டேர்ம். அதாவது ஒரு பெரிய இருக்கிற எல்லா ப்ராப்ளம்க்கும், மூட்டு சார்ந்த வலிகள், தசைநாறு சார்ந்த வலிகளுக்கு வர ப்ராப்ளம்க்கும் நம்ம கொடுக்குற டேர்ம் தான் ஆர்த்ரைட்டிஸ். அதாவது இன்ஃப்ளமேஷன் டு த போன்ன்றது தான் ஆர்த்ரைட்டிஸ்ன்ற வார்த்தைக்கான அர்த்தம். இன்ஃப்ளமேஷன் டு த போன் அப்படின்றதுக்கு என்ன தமிழ் அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்கிற போனில் வர ஒரு புண்ணு. அதாவது வெளியில் நம்மளுக்கு ஸ்கின்ல கீழே விழுந்தால் எப்படி சராய்ப்பு வருமோ அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த போனில், அதாவது எலும்பில் வர ஒரு புண். இந்த இன்ஃப்ளமேஷனை எப்படி நம்ம க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஒரு சிலர் இதில் வந்து கேட்பாங்க, நான் வந்து ரெகுலராக வாக்கிங் போகிறதில்ல, ஒரு ஜாகிங் பண்ணுறதில்ல, டான்ஸ் பண்ணுறதில்ல, நான் ரொம்ப சாதாரண லைஃப் ஸ்டைல் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு எப்படி எலும்பில் தேய்மானம் வரும் அப்படின்ற ஜென்ரலான ஒரு கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேட்டது உண்டு. இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். ஒரு இன்ஜுரி இல்லாமலோ இல்லை எந்த ஒரு ப்ராப்ளமும் நீங்கள் கொடுக்காமலோ, எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் கொடுக்காமலோ ஒரு போன் எப்படி தேய்மானம் ஆகுது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்காம டைரெக்டாக அது ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற வேர்டில் போட்டு அதை ரொம்ப வந்து சாதாரணமாக வெறும் ஃபிசியோதெரப்பி கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற போது அதில் சக்ஸஸ் நம்ம பார்க்குறதில்ல. பேஷண்ட்ஸ்க்கு அது திரும்ப திரும்ப வர ஒரு ப்ராசஸாக இருக்க போகுது. அதாவது இதில் க்யூர் இருக்குது. ட்ரீட்டபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறது தப்பு. இது க்யூரபிள். எப்படி க்யூரபிள் அப்படின்னா அதோட ரீசன் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்ச பிறகு அது க்யூரபிள் அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. பின்னர் பெண்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பெண்கள் வந்து இப்போ இருக்கிற பெண்களில் வந்து முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 வயது தாண்டின பெண்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி மூட்டு சம்மந்தப்பட்ட வலிகள் இருக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான அம்மா தான் வந்து எப்பயுமே காலில் வந்து ஒரு எண்ணெயை தடவிட்டு உட்காந்துருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நிலையில் ஒரு 17 வயது வந்து இருக்கிற வந்து கேர்ள்ஸ்க்கு ஆஸ்டியோபோரோசிஸ் நாங்கள் பார்க்குறோம். அதாவது இந்த எலும்பு முறிவை நாங்கள் பார்க்குறோம். இந்த எலும்பு முறிவெல்லாம் 17 வயசு இருக்கிற பொண்ணுக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நடக்குது. சாத்தியமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக இது நடக்குது. நாங்கள் கிளினிக்கில் நாங்கள் அப்சர்வ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள். முந்தியெல்லாம் ஸ்கூலில் ஒரு ஆஃப்டர்நூனில் ஒரு பிடி கிளாஸஸ் இருக்கும், வெயிலில் போய் விளையாடுவாங்க. இப்போல்லாம் அது கிடையவே கிடையாது யாருக்கும். எப்போவும் வந்து இன்டோர்ஸில் வீட்டுக்குள்ளே இருந்து விளையாட்டு கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட். வர்ச்சுவல் கேமிங், கம்ப்யூட்டரில் விளையாடுறது இல்லை ஃபோனில் விளையாடுறது அப்படின்னு ஆயிடுச்சு. ஒரு வெளியில் போய் வெயிலில் போய் அவங்க உடம்பு அவங்களே வெயிலில் காமிச்சு விளையாடுறதோ அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிக்கு அவங்களுக்கு வந்து இடமே கொடுக்கறதில்ல. நிறைய ஸ்வெட் வரத்துக்கோ எதுவுமே கொடுக்கறது இல்லைன்றதுனால ஒரு 17 வயசு பெண்களுக்குமே இப்போல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த எலும்பு தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரி பிரச்சனைகள் வருது. ஸோ அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் என்ன மாதிரி, அவங்களோட ஆக்டிவிட்டி லெவல் இருக்குது. அதாவது எவ்வளோ ஒரு சில பேர் இருப்பாங்க, அதை ஸ்ட்ரெயிட்டாக அவங்க நம்ம சொல்லிடலாம், அவங்கள சோம்பேறினே சொல்லிடலாம். ரொம்ப வந்து அவங்க உடம்பை வருத்திக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப சான்சஸ் ஆர் மோர். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வர இந்த போன் சம்மந்தப்பட்டு இல்லை தசைநாறு சம்மந்தப்பட்டு வர வலிகள் ரொம்பவும் ஜாஸ்தி, ரொம்ப ஏர்லியாகவுமே வந்துடும். 30 வயசு வரைக்கும் அவங்க வந்து வெயிட் பண்ண வேண்டாம். ஏதோ ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இனிமேல் இந்த ஊட்டச்சத்து சாப்பிடணும், ஒரு கால்சியம் சாப்பிடணும், இல்லை ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் டயட் எடுக்கணும்னு வெயிட் பண்ணவே வேண்டாம். இப்போலாம் 17 வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணணும். அதை எவ்வளோ அருமையாக அழகாக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு போகணும்.
நிச்சயமா மேடம். இப்போ நீங்கள் அதை சொல்லும் போதே நிறைய விஷயங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. எலும்பு சார்ந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வு இருக்குது. எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க இட் கேன் பி ட்ரீட்டட் நாட் க்யூர்டுன்னு சொல்லும்போது சில விஷயங்களை க்யூர் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம ஒரு விஷயத்தையும் விரிவாக பேசுவோம். முதல்ல இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்போது ஆர்த்ரைட்டிஸ், ஸ்பாண்டிலைட்டிஸ்லாம் வரும்போது இந்த பிரச்சனை ஏன் வருது, இதில் ஒரு கோளாறு இருக்கு ஒரு உறுப்பில் அப்படின்னு வரும்போது அங்கே ஃபிசியோதெரபியோட ரோல் என்னவா இருக்கு மேடம்? ஓகே, பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எலும்பில் இருக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எலும்பு தேய்மானம்னு ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அதுதான் இப்போதைக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ப்ராப்ளம். எலும்பு தேய்மானம் எதனால் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி எப்படி அது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எலும்பு தேய்மானம் அப்படின்னு எடுத்தால் ரெகுலராக நடக்கிறதுனால மூலியமாக வருதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆமாம். பின்னர் ஒழுங்கான உணவு முறை இல்லை நான் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறேன், இது மூலியமாக எனக்கு எலும்பு தேய்மானம் வருதா அப்படின்னு கேட்டால் ஆமாம். ஏன்னா அந்த எலும்பு தேய்மானம்ன்றது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். எப்படி நம்மளோட முடி ஒரு வயது தாண்டின பிறகு நரைக்குதோ, நம்மளோட கருங்கூந்தல் எப்படி நரை தன்மையை அடையுதோ, அந்த மாதிரி இந்த எலும்பு தேய்மானமும் ஏஜ் மூலியமாக நடக்கிற ஒரு ப்ராசஸ். இதை நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஃபிசியோதெரப்பி மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கிளினிக்கல் ஃபிசியோதெரப்பி மூலியமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏன் இந்த எலும்பு தேய்மானம் இந்த பர்டிகுலர் நபருக்கு என்ன ஒரு ரீசன். இப்போது நான் சொன்ன இந்த முடி உங்களுக்கு நரைக்கிற தன்மையே பார்த்தீங்க அப்படின்னா ஹெரிடிட்ரி. ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா 20 வயசுலேயே நரைக்கும், ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா 50 வயசுலேயே நரைக்கும். இந்த மாதிரி நரைக்கிறதுக்கான காரணம் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏற்கனவே அந்த முதிர் நரை இருக்கலாம். இந்த மாதிரி வீட்டில் யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா, இல்லாட்டி அவங்களோட லைஃப் ஸ்டைலில் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, இல்லை ஹார்மோன்ஸ், தைராய்டு இம்பேலன்ஸ், இல்லை பேராத்தார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கா, விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கா, கால்சியமில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்கள இவாலுவேட் பண்ண பிறகு நம்ம ஃபிசியோதெரப்பி இன்டர்வென்ஷன்ஸ் கொடுக்குறோம். நம்ம இவாலுவேட் பண்ணாமல் ஒரு ஃபிசியோதெரப்பியை டைரெக்டாக, அதாவது ஃபிசியோதெரப்பி இன்டர்வென்ஷன் டைரெக்டாக இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இந்த சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு ஜென்ரிக்காக, அதாவது பொதுவாக கொடுக்காமல் இந்த ஒரு தனி நபருக்கு இந்த ப்ராப்ளம் தான் அப்படின்னு ரீசன், வெறும் சிம்டம்ஸை மட்டும் ட்ரீட் பண்ணாமல் ரீசன்ஸை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரீசன்ஸை ட்ரீட் பண்ணுறதன் மூலியமாக நம்மளுக்கு அவங்கள ரெக்கவர் பண்ணுறோம், க்யூர் பண்ணுறோம். சிம்டம்ஸை ட்ரீட் பண்ணும் போது ஒரு பெயின் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு பெயின் மெடிகேஷன்ஸ் கொடுக்கப்படுது. இப்போ ஜென்ரலாக இருக்கிற அப்ரோச், அதாவது அணுகுமுறை, ட்ரீட்மெண்ட் அணுகுமுறை எப்படின்னா, ஒரு வலி அப்படின்னா வலிக்கான மெடிசன் கொடுக்குறாங்க, பெயின் கில்லர் கொடுக்குறாங்க, 5 நாள் போடுறீங்க, சரியாக போயிடுது. அதுக்கப்புறம் பின்னர் அதே வலி திருப்பி வருது, ஃப்ரம் த பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படின்ற மாதிரி திருப்பி வருது. ஸோ அந்த வலிக்கு சிம்டம்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு மெடிசன் எடுக்கிறோம். பட் அந்த காஸ், எதனால் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அதை ஃபிசியோதெரப்பியால் ட்ரீட் பண்ண முடியும். ஸோ காஸ் அனாலிசிஸ், ஏன் இந்த காஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 இயர்ஸில் இருக்கிற ஒரு லேடி மூட்டு வலின்னு சொல்லி வராங்க. அவங்கள நம்ம கேட்கணும், எதனால இந்த மூட்டு வலி வந்தது அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கே ரீசன் தெரியாது. சமீப காலத்தில் என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கணும். ஒருவேளை வீட்டில் இருக்கிற ஃப்ளோரிங் மாற்றினீங்களா, இந்த மாதிரி சின்ன க்ளூஸ் தான். இல்லை அவங்களோட ஸ்லிப்பர்ஸில் ஏதாவது மாடிஃபிகேஷன் இருக்கா, இந்த மாதிரி சின்ன சின்ன க்ளூஸ் வச்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம கொடுத்து நம்ம ஃபிசியோதெரப்பியில் நம்ம ஹீல் பண்ண முடியும். ஃபிசியோதெரப்பியில் ஹீல் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்கிறது அப்படின்னா, இட்ஸ் நாட் ஃபிசியோதெரப்பி ஹீல் பண்ண முடியுமா அப்படின்னு இல்லை. ஃபிசியோதெரப்பியில் கீழே நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. எக்ஸசைஸ்ன்றது ஒரு ஃபேக்டர், தெரப்பியூட்டிக் டயட்ன்றது ஒரு ஃபேக்டர், பாஸ்சர் அனாலிசிஸ், அதாவது ஒரு தனி நபரோட பாஸ்சர். இப்போது என்னோட முதுகு வளைவும் உங்களோட முதுகு வளைவும் வேறு வேறு மாதிரி இருக்கும். இட் இஸ் நாட் த சேம். நம்மளோட கருவில் நம்ம எப்படி சின்ன குழந்தையில அம்மாவோட வயத்தில் நம்ம எந்த பொசிஷனில் இருக்கோம், அம்மா எந்த பொசிஷனில் நம்மளை படுத்து நம்மளை ஊமில் நம்மளை மெச்சூர் பண்ணாங்க, இதெல்லாம் ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டராக இருக்குது ஒருத்தரோட ஸ்பைனோட கர்வச்சர், அதாவது முதுகு தண்டோட வளைவுகளுக்கு. இத்தனையும் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற எக்ஸசைசஸை நம்ம கொடுத்து இந்த ஒரு 30 இயர்ஸில் மூட்டு வலின்னு சொல்லி வர லேடிக்கு ரீசன்ட் டைம்ஸில் அவங்க குழந்தை எதுவும் டெலிவரி பண்ணாங்களா, பால் கொடுக்குறாங்களா, அந்த தாய்ப்பால் கொடுக்குற பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கால்சியம் டிப்ளீஷன், போனுக்கான இந்த கால்சியம் டிப்ளீஷன் ரொம்பவே அதிகம். சரி, அவங்களோட அந்த கால்சியம் டிப்ளீஷன் ஆகிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒழுங்கான உணவு முறையில் கால்சியம் எடுத்துக்கிறாங்களா, இல்லை டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ண கால்சியம் டேப்லெட்ஸை சாப்பிட்றாங்களா, இதெல்லாம் பார்த்துட்ட பின்னர் அதுக்கேற்ற போன் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைசஸ், மசில் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைசஸ்ன்னு சொல்லி எக்ஸசைஸ் மூலியமாக நம்ம அவங்கள ஸ்கெடியூல் பண்ணோம். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அப்படின்னு சொல்லி ஸ்கெடியூல் பண்ணலாம். ஓகே.
இப்போது இந்த பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தெரப்பியூட்டிக் விஷயத்திலேயே நம்ம பாதி பிரச்சனைகளை சரி பண்ணிடுறோம் அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு ஆறுதலான விஷயம். ஏன்னா 30லேயே இப்போ எல்லாருக்கும் மூட்டு வலி வருது, எலும்பு தேய்மானம் இருக்கிறதெல்லாம் நம்ம அதிகமாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ அதை ரெகுலராக இந்த ஃபிசியோதெரப்பி பண்ணுறது மூலமாக சரி பண்ண முடியுங்கிறது ஒரு பெரிய ஆறுதல். ஸோ இப்போ பிரச்சனைகள் பார்க்கும்போது ஒன்று எலும்பு சார்ந்த பிரச்சனை இது சொல்கிறோம். ஆஸ்டியோபரோசிஸ் பற்றி நீங்களே ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கீங்க. இன்னும் வந்து பெண்களுக்கான பிரச்சனை அப்படின்னு வரும்போது இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ், அந்த டைம்லேயும் பாடியில் நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் வருதுன்னாங்க. நீங்கள் இந்த எலும்போட பிரச்சனைகள் பற்றி பேசும்போது அது ஹார்மோனல்னாலேயும் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போது பெண்கள் சார்ந்த ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா அதற்கான தீர்வு அப்படின்னும் போது ஃபிசியோதெரப்பி மூலமாக எதுக்கெல்லாம் நம்ம பண்ண முடியும்? பெண்கள் சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்பவே ஈஸி. அவங்க வந்து நம்ம இந்தியன் லேடிஸ் பார்த்திங்கன்னா, நம்ம இந்திய பெண்கள் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக அவங்கள தாண்டி மற்ற எல்லாரையும் பார்த்துப்பாங்க. தன்னோட உடம்பை வந்து பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மி. அவங்க வந்து நேரத்துக்கு சாப்பிட்ருக்க மாட்டாங்க, ஆனால் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்களா அப்படின்ற ஒரு ஆர்வத்திலேயே இருப்பாங்க. ஸோ பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் அப்படின்றது வந்து ஒரு அலார்மிங், ஒரு த்ரெட்னிங். யாரை கேட்டாலும் பார்த்திங்கன்னா மெனோபாஸ்க்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு டயக்னோசிஸ்க்கு குதிச்சுக்கிறாங்க. தே ஜம்ப் இன் டு தேர் ஓன் டயக்னோசிஸ். இந்த மாதிரி இந்த மெனோபாஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, அந்த ஹாட் ஃப்ளாஷஸ் வருது, அதாவது உடம்பு திடீர்னு சூடாகிறது, மூட்டு வலி, ஷோல்டர் பெயின், ஃப்ராசன் ஷோல்டர் ரொம்ப ப்ரிவலண்ட்டாக நிறைய பேருக்கு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மெனோபாஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராசன் ஷோல்டர்ன்றது ஒன்று இருக்கும். மெனோபாஸ் முடித்த பிறகு உங்கள் பாடியில் இருக்க சுரப்பிகள், ஹார்மோன்ஸில் வந்து நிறைய இம்பேலன்சஸ், ஏற்றக்குறைவுகள் இருக்கும். கண்டிப்பாக ஏற்றக்குறைவுகள் இருக்கும். ஏன்னா இந்த ஈஸ்ட்ரஜன் அப்படின்ற ஒரு முக்கியமான பெண்களுக்கான ஒரு ஹார்மோன் வந்து உங்களுக்கு இம்பேலன்ஸ்ன்னு வரும்போது ஆஃப்டர் மெனோபாஸ், உங்களுக்கு இந்த பீரியட்ஸ் எல்லாம் முடிகிற நேரத்தில், இந்த வயது 50, 58, இப்போல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறது என்னென்னா 29 வயசுலேயே மெனோபாஸ் வருது, ரொம்ப ஏர்லி மெனோபாஸ். ஸோ அந்த மெனோபாஸ் வர ஸ்டேஜில் உங்களுக்கு இந்த ஈஸ்ட்ரஜன் லெவல்ஸ் உங்களுக்கு இம்பேலன்ஸ் வரும்போது போன்ஸில் இருக்க கால்சியம் டிப்ளீஷன், அதாவது கால்சியம் ஆனது இந்த சத்து, போன் வந்து உங்களுக்கு போனை காத்துக்கிற ஒரு முக்கியமான ஒரு சத்தாக இருக்குது. இந்த டிப்ளீஷன் அதில் இருக்கிற வந்து ஒரு ஸ்கேட்ரிங் அதுலேருந்து உங்களுக்கு கம்மி ஆகும் போது போன்ஸுக்கான வலு உங்களுக்கு கம்மியாகும், டெஃபினட்டாக கம்மியாகும். அது போக அவங்களுக்கு ஸ்லோவாக இந்த போன்ஸ் உங்களுக்கு வீக் ஆகும் போது போனை சுற்றி இருக்கிற ஹோல்ட் பண்ணியிருக்க ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த மசில்ஸ், டெண்டன்ஸ், கார்டிலேஜ் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, போனை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன தசை நார்கள் இதெல்லாமும் உங்களுக்கு வீக் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா பில்லர் போன் தான் உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன். அது உங்களுக்கு வீக் ஆகும் போது சுற்றி இருக்க கம்பி, அவயங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வீக் ஆகிறதுனால வர வலிகள் தான் இந்த போஸ்ட் மெனபாசல் பெயின். இந்த போஸ்ட் மெனபாசல் பெயினில் ரொம்ப முக்கிய பங்கு வகுக்கிறது அவங்களோட லைஃப் ஸ்டைல். மெனோபாஸ் ரீச் ஆனோன்னே எந்த ஒரு லேடியுமே அவங்களோட மெனோபாஸ் ஆனதை போய் டாக்டர்ஸ் கிட்ட போய் சொல்கிறதே கிடையாது. மெனோபாஸ் ஆகுது அப்படின்னா அது ஒரு நார்மல் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே விட்டுடுறாங்க. வீட்டில் கூட யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை. எங்ககிட்ட வந்து அவங்களுக்கு நம்ம கேட்கும் போது தான் அது கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் இல்லை 7 வருஷம் ஆயிருக்கும் மேடம் அப்படின்னு ஒரு ஒழுங்கான ஒரு லைஃப் ஈவெண்ட் மேலேயே ஒரு அக்கறை இல்லாமல் அவங்களே விட்டுடுறது, அதை புறக்கணிக்கிறது. மெனோபாஸ் ஆகுது, மிஸ்ட் பீரியட்ஸ் வருது அப்படின்னா முதல்ல போய் அவங்க வந்து ஒரு டாக்டர் கிட்ட, கைனகாலஜிஸ்ட் கிட்ட போய் சொல்லணும் இந்த மாதிரி ஆயிருக்குன்னு. அந்த டைமில் அவங்களுக்கான சப்ளிமெண்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும். விட்டமின் இ சப்ளிமெண்ட்ஸ், டி சப்ளிமெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து இந்த மைக்ரோசெலினியம், அதாவது சின்ன சின்ன ஊட்டச்சத்துகள், இதெல்லாம் அவங்களுக்கு நம்ம கொடுத்தாகணும். அது கொடுக்கறதன் மூலியமாக இந்த டிராஸ்டிக் திடீர்னு வர அந்த சேஞ்சஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஹார்மோன்ஸில் வர சேஞ்சஸ், அதை நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அவங்களுக்கு அட்ரஸ் பண்ணுறோம். அட்ரஸ் பண்ணதன் மூலியமாக அவங்களோட போன்ஸில் இருக்கிற கண்டிஷன்ஸ் செவ்வையான பிறகு, சரியான பிறகு, பின்னர் அவங்களுக்கு ஃபிசியோதெரப்பியில் நம்ம எக்ஸசைசஸ் கொடுக்கறது சரியான அணுகுமுறை. தவிர நேராக வலி வந்துச்சு அப்படின்னோடனே உடனே வந்து அவங்களுக்கு டைரெக்டாக வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதன் மூலயமா அந்த பெயின் போக போகிறதில்ல. இது ஒன்று. பின்னர் இந்த லேடிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பக்கமாக படுக்கிற பழக்கம் இருக்கும். நான் இதை வந்து நிறைய லேடிஸ் கிட்ட பார்த்துருக்கேன். வெறும் லெஃப்ட் சைடில் படுக்கிற பழக்கம் நிறைய லேடிஸ் கிட்ட இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ப்ரெக்னென்சி அப்போ வந்து டாக்டர் எனக்கு லெஃப்ட் சைடில் படுக்க சொன்னாங்க மேடம், அப்போலேருந்து நான் லெஃப்ட் சைடில் படுக்கிறேன் அப்படின்னு. மெனோபாஸ்க்கு அப்புறம் உடம்புல இருக்கிற இந்த ரத்த ஓட்டம்ன்றது மிக குறைவாக இருக்கும். உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல்ஸுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ரத்தத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான இந்த ஹீமோக்ளோபின் என்ற ஃபேக்டர், இதுதான் உங்களோட மசில்ஸில், தசை நாரில் ஆக்சிஜன் அப்படின்ற இந்த
ரொம்ப உயிர் சத்து, ஆக்சிஜனை நம்ம வந்து இல்லாமல் நம்மளால் வந்து வாழ முடியாது. இதை போய் உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குது. ஸோ இந்த பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் போது அவங்க ஒரே பக்கம் படுக்கிறதுனால ஒரு தசை நாரை அழுத்தி பிடிச்சி ஒரு 8 மணி நேரம் நைட்டு முழுக்க படுத்து காலையில் எழுந்திருக்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த சைடு ஷோல்டரில் படுக்கிறாங்களோ அந்த சைடில் ஃப்ராசன் ஷோல்டர் வரதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது ஒரு சாதாரண டயக்னோசிஸ் தான். அதை நம்ம வந்து ஒரு எம்ஆர்ஐனாலேயோ இல்லை எக்ஸ்ரேனாலேயோ கோரிலேட்டே பண்ண முடியாது. எப்படி இந்த மாதிரி எம்ஆர்ஐ வந்து எனக்கு சொல்லுது, எப்படி இப்படி ஒரு டீஜெனரேஷன் ஒரு வாலிபால் பிளேயருக்கோ பேஸ்கெட் பால் பிளேயருக்கோ வர வேண்டிய விஷயம் எனக்கு எப்படி வந்தது அப்படின்னா, 20 நாள் காலமாக 30 நாள் காலமாக, நாள் விடுங்க, வருஷக்கணக்காக வந்து இந்த மாதிரி நீங்கள் படுத்திருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஒரு ½ அன் ஹவர் கேம் விளையாடுற ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வரக்கூடிய வியாதி உங்களுக்கு ஈஸியாகவே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமா மேடம். இதே மாதிரி ஆண்கள் சார்ந்த பிரச்சனைன்னு வரும்போதும் ஒரு எலும்பு சார்ந்த நோய்க்கும் மற்ற நோய்க்கும் சரியான ஒரு அணுகுமுறை இல்லைன்னா கூட ஃபிசியோதெரபியை நாட வேண்டிய ஒரு சூழல் இருக்குன்னு சொல்றதை பார்க்குறோம். அது என்ன மேடம்? ஆண்களுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் ஆண்கள் வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஜெண்டர். அன்லைக் லேடிஸ், சில்ட்ரனையும் லேடிஸையும் நம்ம பார்க்கும்போது ஆண்கள் ரொம்பவே பவர்ஃபுல். இது என்ன இதெல்லாம் எனக்கு வருமா அப்படின்னு கேட்ட மாதிரி ஆண்களுக்கே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 இயர்ஸில் 40 இயர்ஸில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் போகாமல், இன்ஜுரி இல்லாமல், கீழே விழாமல் சாதாரணமாகவே இந்த மாதிரி பெயின்ஸ் வரத்துக்கான காரணங்கள் நிறைய இருக்குது. நிறைய கேசஸ் நாங்கள் கிளினிக்கில் பார்க்குறோம். ஆண்களுக்கு முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல், ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிசம், இந்த மாதிரி வந்து இந்த சோஷியோ எக்கனாமிக் பேட் ஹேபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த பேட் ஹேபிட்ஸ் மூலிமா அவங்களோட போன்ஸ் அவங்க சீக்கிரமாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 60 வயசில் வர வேண்டிய அந்த போனுக்கான ப்ராப்ளம்ஸை அவங்க வந்து 40 வயசில் இன்வைட் பண்ணிக்கிறாங்க, கூட சேர்த்து அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே இன்வைட் பண்ணிக்கிறாங்க. ஸ்மோக்கிங் மூலியமாக அவங்களுக்கு போனில் இருக்கிற இந்த விட்டமின் டி அப்படின்ற முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப பரவல், ரொம்ப ஃபேமஸ். இப்போ விட்டமின் டி டெஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமர மக்கள் கூட சொல்கிறாங்க எனக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி, அதனால் நான் ஒரு 6 மாதமாக மெடிசன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மோக்கிங் ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஆண்களுக்கு. விட்டமின் டி டெஃபிஷியன்சி, எனக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு பேஷண்ட் வந்து, மேடம் நான் ஒரு சிவில் இன்ஜினியர், ஒரு நாளெல்லாம் நான் நிற்கிறேன் வெயிலில் தான், எனக்கு எப்படி வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி வரும், என் கவுண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 4 தான் இருக்குது, எனக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சண்டை போடுற மாதிரி கேட்டார். நான் சொன்னேன் நீங்கள் என்ன மாதிரி உடை உடுத்துறீங்க, ஏன்னா விட்டமின் டின்றது உங்களோட ஸ்கின்ல ப்ராசஸ் ஆகிற ஒரு விட்டமின், ஸ்கின் மூலியமாக தான் உங்களுக்கு போனுக்கு கொண்டு போய் சேர்றது. ஸோ அந்த ஸ்கின்னை நீங்கள் வந்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட் மாதிரியோ இல்லை ஒரு லெதர் சூட் மாதிரியோ போட்டு நீங்கள் கவர் பண்ணி நீங்கள் 20-30 நாள் வெயிலில் நின்னாலும் பிரயோஜனம் கிடையாது. காட்டன் ஃபேப்ரிக்ஸ், நம்ம பழங்கால நம்மளோட லைஃப் ஸ்டைலை, நம்ம இந்திய வாழ்க்கை முறையை நம்ம மறந்துட்டதே ஒரு பெரிய ஒரு உணர்ச்சி. இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரத்துக்கான காரணம் வந்து நம்ம பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் காட்டன் ஃபேப்ரிக்ஸ் தான் போட்டாங்க, வெறும் வெள்ளை வேஷ்டி தான் கட்டினாங்க. அந்த மாதிரி ஜென்ஸ் வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விட்டமின் டி டெஃபிஷியன்சியோ இல்லை கால்சியம் சார்ந்த ப்ராப்ளமோ போன்ஸ்க்கு போய் ரீச் ஆகலை, ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருந்தாங்க. இப்போ இருக்க ஜென்ஸ்க்கு வந்து ரொம்ப ஏர்லி ஸ்கூல் போகிற பசங்கள்லேருந்து காலேஜ் போகிற பசங்கள்லேருந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹாலிசம் ரொம்ப பரவலாக இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் இதெல்லாம் இருக்குது. பின்னர் அதுக்கடுத்து வந்து ஏஜ் பியாண்ட் த ஏஜ் ஆஃப் 50 இருக்கிற ஜென்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் ஏக்குக்கு வந்து ஜென்ஸ்க்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ரொம்ப சாதாரண ரீசன்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு மிடில் செக்மெண்ட் கார் ஓட்டிகிட்டு இருந்த ஒரு நபர் திடீர்னு ஒரு எஸ்யூவி மாற்றும் போது மிடில் செக்மெண்ட் காரோட சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கும் எஸ்யூவியோட சீட் அரேஞ்ச்மெண்ட்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸில் அவங்க போகும்போது அவங்களுக்கு ஒரு பேக்கோட மாடிஃபிகேஷன், அவங்க இத்தனை நாள் வந்து அவங்க ஸ்பைன் வந்து ஒரு வகையான ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு இருந்தது, திடீர்னு இப்போ வேறு ஒரு ஸ்பைன் வந்து அவங்களோட வேறு ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் போகும்போது ஒரு மாறுதல் வரும்போது கண்டிப்பாக ஒரு பெயின் வரும். ஆண்களுக்கு வந்து வரக்கூடிய இந்த மாதிரி வந்து ஒரு சாதாரணமான வலிகளுக்கான எக்ஸாம்பிள்ஸை நான் சொல்கிறேன். அப்படி வரும்போது அவங்கள வந்து நம்ம ஸ்பைனல் கார்டில் ப்ராப்ளம்னோ இல்லாட்டி அவங்களோட மூட்டில் வந்து ப்ராப்ளமோ இல்லை எலும்பில் ஹிப் போனில் ஆர்த்ரைட்டிஸ்னோ நம்ம பார்க்காம என்ன மாதிரி ஒரு சாதாரண ரீசன் அவங்களுக்கு இந்த பெயினை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோன்னு நம்ம பார்த்துட்டு அதன் பின்னர் இதை நீங்கள் மாடிஃபை பண்ணுங்கள். எர்கனாமிக்ஸ் ஆஃப் த கார், அதாவது பாஸ்சர், உங்களோட பாஸ்சரும் காரோட எர்கனாமிக்ஸையும் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்பைனில் இருக்கிற பிரச்சனையை நம்ம சீக்கிரமாக சரி பண்ணிடலாம் அப்படின்றது. இன்னொன்று ஆர்கன்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். அதை நம்ம அனலைஸ் பண்ணுறதே கிடையாது. பேக் பெயின் அப்படின்னு சொன்னாலோ ஒரு ஆண்களுக்கு வந்து பேக் பெயின் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை ஸ்பைனுன்னு தான் பார்க்குறோம், இல்லை மசில்ஸ்ன்னு தான் பார்க்குறோம்.
அவங்களுக்கு ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 50 எல்லா ஆண்களுக்குமே இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கும். இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் உள்ளே இருக்க அந்த கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் அவங்களுக்கு ரைட் சைடட் பெயின் கொடுக்கலாம். ரீனல் ஃபெயிலியர், கிட்னியில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம்னால, ரீனல் ப்ராப்ளம்ஸ், கிட்னி ப்ராப்ளம்ஸ்னால அவங்க ரைட் சைடில் பேக் பெயின் இருக்கலாம். அவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி கொடுத்தாலும் 7 நாளோ இல்லை 10 நாளோ அவங்க ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் ஃபிசியோதெரப்பியில் எடுத்தாலும் இல்லாட்டி அவங்களுக்கு எக்ஸசைசஸ் கொடுத்தாலும் அது சரியாக போகிறது கிடையாது. ஏன்னா ப்ராப்ளம் இஸ் நாட் ஆன் த மசில்ஸ் இல்லை போன்ஸில் கிடையாது, தசைநாரிலையோ இல்லை எலும்பிலையோ அந்த ப்ராப்ளம் கிடையாது, உள்ளே இருக்க ஆர்கன் பெயின் சம்டைம்ஸ் உங்களுக்கு ஸ்பைனல் பெயின் மாதிரி தெரியலாம். ஸோ இதெல்லாம் ஆண்களுக்கான ஒரு 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 நம்ம பார்க்குற ஒரு விஷயம். ஆனால் அது நெக்லெக்டட். நம்ம வந்து சீக்கிரமாக வந்து அதை வந்து அனாவசியமாக அது வந்து வெறும் ஸ்பைன் ப்ராப்ளம்னு சொல்லி ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் பார்த்தா அந்த பேஷண்ட்டையே நம்ம இழக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வருது. இயன்முறை மருத்துவம் ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிறது என்ன? இந்த தெரப்பி மூலமாக எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம ஒரு முழுமையான தீர்வு கொடுக்க முடியும்? எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போகாமல் நம்ம தடுக்க முடியும்? ஆண்களுக்கான பிரச்சனைகள் என்ன, பெண்கள் சார்ந்த பிரச்சனைன்னு வரும்போது எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறாங்க, அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும், ஃபிட்னஸ் அப்படிங்கிறதோட முக்கியத்துவம் என்ன, இப்படி நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. இன்றைக்கு பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் என்ன பயனுள்ள தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று நாம் கூறிக்கொண்டாலும் கூட உலகத்தில் எந்த நாட்டில் கல்வி சிறந்திருக்கிறது என்று ஒரு கணக்கு பார்க்கப்பட்டது. உலகம் முழுவதும் கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன. ஆனால் தகுதியான தரமான கல்வி எந்த நாட்டில் வழங்கப்படுகிறது, உலகிலேயே எந்த நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் கல்வித்துறையில் முன்னணியில் இருக்கிறார்கள் என்று கணக்கெடுத்த போது அது ஃபின்லாந்துக்குத்தான் அந்த சிறப்பு என்று இன்றைக்கு சொல்லப்படுகிறது. ஐரோப்பாவில் இருக்கிற அந்த ஃபின்லாந்து இன்றைக்கு கல்வியிலே ஒரு மிகப்பெரிய அளவிலே முன்னேறி இருக்கிறது என்றால் அதற்கு அவர்களினுடைய கல்வி முறைதான் காரணம் என்று கூறுகிறார்கள். இப்போது ஒரு கேள்வி எழுகிறது, அப்படிப்பட்ட கல்வி முறை என்னவாக இருக்கிறது? இன்னொரு கணக்கெடுப்பிலே சீனத்து மாணவர்கள் முதல் இடத்திலே இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கல்வி முறையிலும் ஒட்டுமொத்தமான அந்த கல்வி வளர்ச்சியிலும் ஃபின்லாந்து தான் பல ஆண்டுகளாக முன்னணியில் நின்று கொண்டிருக்கிறது. அவர்களை கேட்டால் மிகுந்த தன்னடக்கத்தோடு அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். அப்படி ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது. ஆனாலும் இன்னமும் ஆராய்ந்து பார்த்தால் எங்களை விட சிறந்த கல்வியை கொடுக்கக்கூடிய நாடுகள் இருக்கலாம், எங்களை பொறுத்தளவு நல்ல கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்கிற மன நிறைவு இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். மாதம் 2 முறை இதழாக வந்து கொண்டிருக்கிற தமிழ் புலரி என்னும் ஒரு ஏட்டில் கண்மணி என்கிறவர் இந்த ஃபின்லாந்தினுடைய கல்வி பற்றியே தனியாக ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். படிக்கப்பட வேண்டிய கட்டுரையாக அது இருக்கிறது. அதிலே அவர் சொல்லுகிற சில செய்திகள் நமக்கு வியப்பை தருகின்றன. இது என்ன நேர்மாறாக இருக்கிறதே என்று எண்ண தோன்றுகிறது. ஒரு நாடு கல்வியில் சிறந்து விளங்க வேண்டுமென்றால் சின்ன குழந்தையிலிருந்தே அந்த பிள்ளைகளுக்கு கல்வி கற்பிக்க வேண்டும் என்று தான் நாம் கருதுவோம். காரணம், ஏறத்தாழ 2-2.5 வயது குழந்தைகளை கல்வி நிலையத்திற்கு அனுப்பி கொண்டிருக்கிறவர்கள் நாம் தான். உலகில் வேறு எங்கும் அவ்வளவு சின்ன வயதில் பிள்ளைகளை படிக்க அனுப்புகிறார்களா என்று தெரியவில்லை. ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் 5 வயதுக்கு முன்பாக எந்த பிள்ளையையும் பள்ளிக்கூடத்திலே கொண்டு வந்து சேர்க்க முடியாது. ஆனால் ஃபின்லாந்தில் 7 வயது நிரம்பிய பிறகுதான் நீங்கள் பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அழைத்து வர வேண்டும். 7 வயது நிரம்ப வேண்டும். 7 வயது வரை பிள்ளைகள் வீட்டிலே வளர வேண்டும், பெற்றோரோடு இருக்க வேண்டும், உறவினர்களோடு இருக்க வேண்டும். இயற்கையான வாழ்வை எந்த விதமான ஒரு நிபந்தனையும் அற்று அவர்கள் வாழ வேண்டும். இலைகள் உதிர்வதை, பறவைகள் பறப்பதை, ஆறுகள் சலசலத்து ஓடுவதை பிள்ளைகள் பார்க்க வேண்டும். இயற்கை கல்விதான் முதல் கல்வி. அதற்கு பிறகுதான் ஏட்டுக்கல்வி என்பதிலே ஃபின்லாந்து நாடு மிக உறுதியாக இருக்கிறது. அவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு அது ஒரு காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. 7 வயதுக்கு முன்பாக பிள்ளைகளை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்திலே சேர்த்தால் சேர்க்கிற பெற்றோர்களுக்கு அந்த நாட்டு சட்டத்தின்படி தண்டனை இருக்கிறது. எனவே 7 வயது நிரம்புகிற வரையில் யாரும் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை. அதற்கு பிறகும் கூட 3 ஆண்டுகளுக்கு பாதி நேரம் மட்டும்தான் பள்ளி.
மதியத்திற்கு பிறகு வீட்டுக்கு வந்து விடலாம். எனவே முழு நேரம் பள்ளியிலே ஒரு பிள்ளை இருக்கிறான் என்றால் அவனுக்கு குறைந்தது 10 வயது ஆகியிருக்க வேண்டும் என்பது ஃபின்லாந்து நாட்டினுடைய சட்டம். அந்த அரை நேர பள்ளியானாலும் சரி, முழு நேர பள்ளியானாலும் சரி, பிள்ளைகளுக்கு தேர்வுகள், மதிப்பெண்கள், தர வரிசை பட்டியல், ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் என்றெல்லாம் சொல்கிறோமே, இது போன்ற எந்த நடைமுறையும் அங்கே இல்லை. பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அது மகிழ்ச்சியாக கற்றுக்கொள்ள வேண்டும். யாரோடும் போட்டி போட்டு கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. நம் நாட்டிலே நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக எது இருக்கிறது என்றால் அந்த தரவரிசை பட்டியல், ரேங்க், ப்ராக்ரஸ் ரிப்போர்ட், அதை வீட்டிலே கொண்டு போய் கொடுத்து பெற்றோரிடம் கையெழுத்து வாங்கி வருவதற்குள்ளாக பல பிள்ளைகள் பல நாள்கள் அடி வாங்குகிற நாள் அதுதான். எனவே அந்த தரவரிசை பட்டியலிலே பெற்றோர் கையெழுத்திட மறுத்து பலர் நாம் பார்த்திருக்கிறோம். தூக்கி எறிந்து விடுவார்கள், நீ எடுத்துக்கொண்டு போ என்று. இப்படிப்பட்ட வன்முறைகளுக்கு ஃபின்லாந்திலே இடமில்லை என்று அந்த கட்டுரையின் ஆசிரியர் கண்மணி அவர்கள் எழுதுகிறார். அந்த சொல்லை அவர் கவனமாக போட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கல்ல, இப்படிப்பட்ட வன்முறைகளுக்கு அங்கே இடமில்லை என்று சொல்கிறார். பிள்ளைகளின் மீது நாம் பல நேரங்களில் வன்முறைகளை திணிக்கிறவர்களாகத்தான் இருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் எனக்கு நேர்ந்த ஒரு அனுபவம் கூட இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ளத்தக்கது என்று நான் கருதுகிறேன். வெறும் எல்கேஜி, யூகேஜி என்று சொல்லுகிற 2 வயது 3 வயது குழந்தைகள் படிக்கிற ஒரு வகுப்பறையில் நின்று அந்த பிள்ளைகளுக்காக உரையாற்ற வேண்டும் என்று சொன்னபோது எனக்கு அது மிகப்பெரிய வன்முறையாக இருந்தது. நான் அந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களிடம் சொன்னேன், வேண்டுமானால் ஒரு மணி நேரம் இந்த பிள்ளைகளோடு நான் விளையாடி விட்டு போகிறேன், பேசுவதற்கு நான் தயாராக இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு புரிகிற மொழியில் எனக்கு பேச தெரியாது, அவர்களுக்கு புரியாத மொழியில் பேசுவதற்கு எனக்கு உரிமை கிடையாது. அது ஒரு விதமான கருத்தியல் வன்முறை. இந்த பிள்ளைகள் விளையாடுவதற்கு உகந்தவர்களே தவிர என் பேச்சை கேட்பதற்கு உரியவர்கள் இல்லை. வேண்டுமானால் அவர்கள் மழலையை கேட்டு நாம் மகிழலாம் என்று நான் சொன்ன அந்த நிகழ்ச்சி என் நினைவிலே இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட எந்த வன்முறையும் இல்லாமல் அந்த ஃபின்லாந்து கல்வி இயற்கை கல்வியாக, வாழ்க்கையோடு தொடர்புடைய கல்வியாக வளர்கிறது. 7 வயதிலிருந்து 10 வயது வரைக்கும் பாதி நேரம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அந்த படிப்பிலும் கூட வெறும் கூட்டல், கழித்தல், விஞ்ஞானம், அறிவியல், வரலாறு, சமூகம் என்பதை தாண்டி இசையும் கலையும் பாடலும் மற்றவைகளும் அந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன. அவையும் சேர்ந்துதான் கல்வி, அவையும் சேர்ந்துதான் வாழ்க்கை. இசை இல்லாத வாழ்க்கையா? இசை இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நம்மால் கற்பனை செய்து முடியுமா? இசையும் விளையாட்டும் கலைகளும் இல்லாமல் ஒரு வரட்டுத்தரமான வாழ்க்கையை நாம் கல்வி என்று கற்றுக் கொடுப்பது என்ன நியாயம்? இவற்றையெல்லாம் அந்த ஃபின்லாந்து நாட்டு கல்வி முறையை பார்க்கிற போது நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஃபின்லாந்து நாட்டில் கல்வி முறை எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காகவே உலகத்தின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் கல்வியாளர்கள் வந்து போகிறார்கள் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி. அப்படி அந்த பள்ளிக்கூடங்களை வந்து பார்த்து பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்வதை, இன்றைக்கும் உலகத்தில் அவர்கள் முன்னணியிலே இருப்பதை மற்ற நாட்டினர் அறிந்து கொள்ளுகிறார்கள். இத்தனைக்கும் அடிப்படையாக எது இருக்கிறது என்றால் ஒரு சுதந்திரமான மகிழ்ச்சியான கல்வி அங்கே இருக்கிறது என்பதுதான். கல்வி என்பதற்கு வேறு 2 முகங்கள் உண்டென்று சொன்னால், ஒரு முகம் சுதந்திரம், இன்னொரு முகம் மகிழ்ச்சி. சுதந்திரமும் இல்லாமல் மகிழ்ச்சியும் இல்லாமல் எந்த ஒருவனாலும் எதனையும் கற்றுக்கொண்டு விட முடியாது. இந்த உலகத்தில் எதையேனும் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அதை கற்றுக்கொள்வதற்கான சுதந்திரம் நமக்கு வேண்டும். கற்றுக்கொள்வதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி வேண்டும். யார் ஒருவரும் கற்றுக்கொள்ள அநியமாகவே இருக்கிறோம். ஒரு மிதிவண்டி ஓட்ட கற்றுக்கொள்ளுகிற போது எத்தனை மகிழ்ச்சியாக நாம் ஓட்ட கற்றுக்கொண்டோம். காரணம், அதில் ஒரு ஈடுபாடு இருந்தது, அதில் ஒரு நாட்டம் இருந்தது, அதில் ஒரு மகிழ்ச்சி இருந்தது. அதனால் அதனை நம்மால் எளிதில் கற்றுக்கொண்டு விட முடிந்தது. எனவே சுதந்திரமாக, மகிழ்ச்சியாக, இயற்கையோடு இயைந்து, வாழ்க்கையோடு கலந்து கல்வியை ஃபின்லாந்து கொடுக்கிற காரணத்தால் அந்த பிள்ளைகள் உலக அளவில் சிறந்த கல்வியாளர்களாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த கட்டுரை சொல்லுகிறது. ஏற்கனவே பல நூல்கள் ஃபின்லாந்தினுடைய கல்வி முறை பற்றி பேசியிருக்கின்றன. இந்த கட்டுரை அவற்றின் சாரமாக இருக்கிறது. நாம் பொழுதுபோக்கிற்காக பயன்படுத்தும் வலைத்தளங்களில் எவ்வாறு முதலீடு செய்து அதிக லாபம் ஈட்டலாம் என்பதை பற்றி இன்றைய ஆலோசனை நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். சேமிப்பு மற்றும் முதலீடுங்கிற தலைப்பில் நம்ம நிறைய விஷயங்களை பேசிகிட்ருக்கோம்.
போன தடவை நம்ம சந்தித்தப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பேச ஆரம்பித்தோம். அதில் 1-2 ப்ளஸ் பாயிண்ட்ஸை சொல்ல ஆரம்பித்தேன். இன்னும் அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். நான் போன தடவை சொன்ன பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரியில் இருக்குது, கண்காணிக்கப்படுகின்ற ஒரு இண்டஸ்ட்ரி, ஏமாற மாட்டோம். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அதில் நல்ல குவாலிஃபைடு பர்சன்ஸ் தான் அவங்க பணத்தை மேனேஜ் பண்ணுவாங்க. அப்புறமா கன்வீனியன்ஸை பற்றி பேசணும். நிறைய ஃபண்ட்ஸ் எப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் இருக்கும். இன்னும் சில ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. டிரான்ஸ்பேரன்சின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ வந்து நீங்கள் பணத்தை கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு திடீர்னு தோணுச்சு இந்த பணத்தை வந்து இவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எந்த பங்குகளை வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பெரிய அங்கங்கே அலையணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய அட்வைசர்கிட்ட கேட்டாலும் போகும், இல்லை நீங்கள் அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் போனாலே போகும். ஃபேக்ட் ஷீட்னு ஒன்று இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபண்டில் போட்டிருக்கீங்களோ அந்த ஃபண்ட் எந்தெந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப தெளிவாக இருக்கும். டிரான்ஸ்பேரன்சி, நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க ஏது பண்ண யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதில் 5000 கோடி ரூபாய் அந்த ஃபண்டில் இருக்குது அப்படின்னா பர்சன்டேஜ் வைஸ் எந்தெந்த பங்குகளை வாங்கியிருக்கிறார்கள், பங்குகளுக்கு அப்புறம் கொஞ்சம் ஏதாவது பாண்ட்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட் எங்கேயாவது போட்டு வச்சுருந்துருக்கலாம், அதையும் தெளிவாக அதில் எழுதியிருப்பாங்க. சரி, இப்போ நீங்கள் யோசிக்கலாம் இதெல்லாம் கேட்குறதுக்கு பயங்கரமாக ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக ரொம்ப வித்தியாசமாக இருக்கே, நிறைய பணம் தேவைப்படுமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். 5000 ரூபாய் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிச்சிடலாம். அதாவது நீங்கள் லம்சம் ஒரு முதல்ல ஒட்டுமொத்தமாக போடுறீங்க அப்படின்னா வெறும் 5000 ரூபாயிலிருந்தே இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன அமௌண்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, இந்த எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ்னு சொல்லுவோம். நீங்கள் எப்படி பேங்க்கில் போயிட்டு மாதம் ஒரு பணத்தை ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டின்னு கட்டுறீங்களோ அதே மாதிரி இந்த எஸ்ஐபின்னு சொல்லுவோம், அங்கேயும் மாதம் ஒரு பணத்தை கட்டலாம். அந்த பணம் பார்த்திங்கன்னா 500 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கலாம், 1000 ரூபாயிலேருந்து கூட மாதம் ஆரம்பிக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய ஃபெசிலிட்டி. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து நிறைய டைப் இருக்குது. நம்ம இப்போ பேசுகிறது ஈக்விட்டி ஷேர் ரிலேட்டட் ஃபண்ட்ஸை பற்றி மட்டும் பேசிகிட்ருக்கோம். இது போக டெட் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கடன் சார்ந்த பத்திரங்களை சார்ந்த ஃபண்டுன்னு சொல்லுவோம். அதை பற்றி நம்ம இப்போ பேசலை, ஈக்விட்டி ஃபண்ட்ஸை பற்றி பேசிகிட்ருக்கோம். இந்த ஈக்விட்டி ஃபண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. முதல் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஈக்விட்டி ஃபண்டு ஒன்று வாங்கியிருக்கீங்க, அதில் உங்களுக்கு வந்து டிவிடெண்ட்னா அந்த ப்ராஃபிட் வரதை ஷேர் பண்ணி திரும்ப யூனிட் ஹோல்டர்ஸு கொடுக்கறதுக்கு பேர் டிவிடெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த டிவிடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ. ஒன்று. ரெண்டாவது, நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வர இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் 30% வருமான வரி கட்டுபவராக இருந்தால் உங்களுக்கு வந்து நீங்கள் 8% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அதில் 30% நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணியே ஆகணும். ஆனால் இந்த ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் அது ஒரு பியூட்டின்னு சொல்லுவோம். அதாவது இதை விட ஒரு பெரிய ஒரு டேக்ஸ் பெனிஃபிட் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்மளால் பார்க்கவே முடியாது. நீங்கள் வந்து ஒரு 1 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க, 1 வருஷம் கண்டிப்பாக அதில் இன்வெஸ்டடாக இருக்கணும், அப்படின்னா இந்த பெனிஃபிட் வரும். எடுத்துக்கலாம், அதுக்கு முன்னாடி அந்த டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்காது. 1 வருஷம் மினிமம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் அது 1,10,000 ஆகிவிட்டது என்று வைத்துக்கொள்வோம். அந்த 10,000ல் நீங்கள் எந்த டேக்ஸுமே பே பண்ண வேண்டியதில்லை. அதாவது இந்த 10,000 வந்து கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவோம். 1 வருஷத்துக்கு மேலே சொல்லப்போனால் அது நீண்ட கால கேபிட்டல் கெயின் ஆகிடுறது, அதில் வந்து டேக்ஸே கிடையாது. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு 1 வருஷத்தில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா வர கெயின்ஸில் டேக்ஸ் கிடையாதுன்னு சொல்கிறது இதுவாக தான் இருக்கும். அந்த பிபிஎஃப் விட்டுடுங்க, பிஎஃப் விட்டுருங்க, அதை தவிர இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். சரி, வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாதம் ஒரு அமௌண்ட்டை நீங்கள் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். நீண்ட கால அடிப்படையில் குழந்தைக்கு கல்விக்கு சேர்க்கணும், 10 வருஷம் கழித்து அவன் நல்ல காலேஜுக்கு அனுப்பணும், பொண்ணுக்கு 10 வருஷம் கழித்து ஜாம்னு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னா மாதம் உங்கள் தகுதிக்கு ஏற்ப 5,000, 10,000, 2,000, 3,000, 10 வருஷம் 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. மார்க்கெட் ஏறும் இறங்கும், நீண்ட கால அடிப்படையில் பண்ணுறப்போ நல்லாவே இது வரைக்கும் அப்படி தான் ரிசல்ட்ஸ் இருந்திருக்கு, பண்ணலாம். சரி,
இது வந்து எஸ்ஐபின்னு சொல்லுவோம், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் எஸ்ஐபி பண்ணி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்ஐபி பண்ண ஆரம்பித்து இன்றைக்கி ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்தாச்சு. நீங்கள் வந்து சேர்த்ததில் அபாரமாக ஒரு தொகை சேர்ந்துருச்சுன்னு வச்சுப்போமே. அந்த தொகையிலேருந்து நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன சொல்லலான்னா, எனக்கு வந்து எஸ்டபிள்யூபி பண்ணி கொடுங்கன்னு சொல்லலாம். மாதம் ஒரு அமௌண்ட்டு அந்த ஃபண்ட்லேருந்து எடுத்து எனக்கு கொடுங்க. சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஃபண்ட்லேருந்து இன்னொரு ஃபண்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இதை வந்து சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எண்ணற்ற ப்ளஸ் பாயிண்ட்ஸ். இது வந்து என்னைப் போல உங்களைப் போன்ற எல்லா மனிதர்களுக்குமாகவே உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் இது. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். இப்போது இதே போல் நான் சொன்னேன் இல்லையா, கடன் சார்ந்த பத்திரங்களை வைத்து கொண்டு இருக்கிற ஃபண்ட்ஸும் இருக்குது. அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபிக்ஸ்டு லெவல் ஆஃப் இன்கம் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் பார்த்திங்க அப்படின்னா, கடந்த சில நாட்களாகவே நாம் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, முதல்ல சேமிப்பு என்ன, முதலீடுனா என்னன்னு டெஃபினிஷனோடு ஆரம்பித்தோம். சேமிக்கிறதுக்கு என்ன மைண்ட் செட் வேணுங்கிறத நம்ம ஆரம்பித்தோம். அந்த மைண்ட் செட் வந்துட்டாலே போதும், நம்ம வந்து முன்னேறிடுவோம். அது வந்ததுக்கு அப்புறமா அந்த சேமிக்கிற பணத்தை எங்கே இதுவரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதில் தவறுகள் என்ன பண்ணினோங்கிறத பார்த்தோம். அந்த தவறை செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம எதில் முதலீடு பண்ணலாம்ங்கிறதுக்கான சில முதலீட்டு அவென்யூஸ் எங்கெங்கே பண்ணி வைக்கலாம்ங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அப்படி பார்க்குறப்ப தான் நமக்கு என்ன வந்தது, ஃபிசிக்கல் ஆசெட்ஸ்னு பார்த்தோம், அதாவது டேஞ்சிபிள் ஆசெட்ஸ்னு பார்த்தோம், இன்டான்ஜிபிள் ஆசெட்ஸ், ஃபினான்ஷியல் ஆசெட்ஸ்னு டிஸ்கஸ் பண்ணோம். ஃபிசிக்கல் ஆசெட்ஸ் ரொம்ப முக்கியமான ஆசெட்ஸ், கண்டிப்பாக வாங்கணும். ஆனால் அளவுக்கு மீறினா எதுவுமே உங்களுக்கு உபயோகமாக இருக்காதுங்கிற பாயிண்ட் அதில் வச்சுட்டு, அது போக அதில் என்னெல்லாம் உங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியவை அந்த பாயிண்ட்ஸை பார்த்தோம். அதாவது இன்ஃப்ளேஷனை பார்க்கணும், டாக்ஸேஷனை பார்க்கணும், ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டல் ஈல்டை கண்டிப்பாக பார்க்கணும். தங்கம் முதலான பொருட்கள் வாங்குறப்போ அதில் ரிட்டர்னே வராதுங்கிறதையும் நம்ம, ரிட்டர்ன் இன் த சென்ஸ் ஒரு டிவிடெண்டோ இன்ட்ரெஸ்ட்டோ தங்கத்துலேருந்து வராதுங்கிறதையும் பார்த்துக்கணும். அப்புறம் ஃபினான்ஷியல் ஆசெட்ஸுக்கு வந்தோம். ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இருக்குது, ரெக்கரிங் டெபாசிட் இருக்குது. அதில் வந்து நமக்கு ஃபிக்ஸ்டாக ஒரு அமௌண்ட் வரும். ஆனால் அது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுமா அப்படின்னா சொல்ல முடியாது. அது போக டேக்ஸ் செலுத்தினதுக்கு அப்புறமா வர தொகை எனக்கு நல்ல தொகையாக இருக்குமா, அதுவும் அது கம்மியாக தான் இருக்கும் டேக்ஸ் பே பண்ணதுக்கப்புறம். இப்போ இதையும் தாண்டி எங்கே போகிறதுனா தான் நம்ம பங்குச்சந்தைக்கு வந்தோம். பங்குச்சந்தை நல்லா இருக்கும், ரிஸ்க் நிறைய இருக்குது. நேரடியாக நம்ம பண்ணுறப்போ அதில் புரிஞ்சு பண்ணினா சரி, புரியாமல் பண்ணினா ரிஸ்க் நிறைய வரலாம். அப்போ என்ன வழின்னா, ஒரு சுலபமான ப்ராடக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு பார்த்தோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்னெல்லாம் பெனிஃபிட்டுங்கிறத, ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், டேக்ஸ் பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும், நிறைய ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், கன்வீனியன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி என்ன பண்ணாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது லாங் டேர்ம் அடிப்படையிலேயே பண்ணுங்கள். தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே வாங்க மார்க்கெட்ஸை. உங்களுடைய ஃபினான்ஷியல் நாலேஜ் அதை வந்து நீங்கள் வந்து யாராவது வந்து தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து நிறைய படிக்கலாம், நிறைய புக்ஸ் இருக்குது. இது போக நீங்கள் எந்தெந்த ஊரில் இருக்கிறீர்களோ அங்கங்கு இருக்கின்ற அட்வைசர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் பேசலாம், நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். இதெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் நல்லபடியாக சேமித்து, அதாவது இங்கிலீஷில் சொல்லுவாங்க இல்லையா, penny saved is a penny earned அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சேமிக்கப்பட்ட ஒரு நாணயம் அது வருவாயில் வந்த நாணயமாகும். அதனால் நம்ம வருவாய்க்கு எவ்வளோ உழைக்கிறோமோ அதே உழைப்பை சேமிக்கிறதுலேயும் முதலீட்டுலேயும் காமிச்சிட்டோம் அப்படின்னா, நீங்கள் உழைச்சி ஒரு லிமிட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்கள் பணமே உங்களுக்காக உழைக்கும். இன்றைக்கி வந்து நிறைய பெரிய இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு லிமிட் வரைக்கும் நல்லா வேலை பார்த்துருப்பாங்க, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஜாலியாக இருப்பாங்க. நானும் உங்களை அந்த லெவல்லையே பார்க்க விரும்புகிறேன். நன்று சேமியுங்கள், நல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நல்ல வளமான வாழ்க்கை வாழணுன்னு வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.
+2 தேர்வு முடித்த மாணவர்கள் அடுத்து அவங்க தேர்வு செய்கிற படிப்பு தான் அவங்களுடைய எதிர்காலத்தையே தீர்மானிக்குது. அவ்வளவு முக்கியமான இந்த சமயத்தில் ஒரு கல்லூரியை எப்படி தேர்வு செய்யணும், ஒரு கோர்ஸை எப்படி தேர்வு செய்யணும் என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். சென்ற வாரத்தில் இன்ஜினியரிங் கோர்ஸ் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க பெற்றோர்கள். இதை பற்றி தொடர்ந்து விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் இன்றைக்கும் ஆனால் இன்ஜினியரிங் கல்விகள் தான் முக்கியமான ஒரு கல்வி நிறுவனங்களாக இருக்குது. என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இதை உடனே வேணும் வேண்டாங்கிறதோட கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கலாம் அப்படின்னு சரித்திரத்துலேருந்து ஆரம்பித்தோம். அதாவது முதல் 10 ஆண்டுகள் எப்படி உலகமயமாக்கலுக்கு அப்புறம் ஏன் இவ்வளோ தேவைப்பட்டது, யார் யாரெல்லாம் உள்ளே வந்தாங்க, எதனால் இது தரம் சமரசம் செய்யப்பட்டது, எல்லோருக்கும் அதிகமான வேலை வாய்ப்புகள் கிடைத்தது எப்படி அப்படிங்கிறத பற்றிலாம் சென்ற வாரம் பேசணும் இல்லையா. எல்லாருக்கும் வேலை கிடைச்சது, ஐடி துறை ரொம்ப பிரபலமாக வந்தது. அதுவும் இல்லாமல் இந்த ரியல் எஸ்டேட் பெருகினதுனால நிறைய பேர் கல்லூரிகள் கட்டி அவங்களுக்கு வருடாந்திர வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு தொழிலாக இந்த ஒரு கல்வி வந்ததுனால இன்ஜினியரிங் காலேஜ் அமோகமாக இருந்த காலம் அது ஒன்று. அதுக்கு அடுத்த நிலையில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆசிரியர்களுடைய தரத்திற்கு பெரிதாக எதுவும் செய்யாததின் பலன் மெதுவாக தெரிய ஆரம்பிச்சது. இப்போது நீங்கள் அரசு சார்ந்த ஒரு ஆசிரியர் அப்படின்னா அவருக்கு இது நிறைய சுதந்திரம் நிறையா இருக்கும், சிந்திக்கிறதுக்கு நேரம் இருக்கும், அவருக்கு அவருடைய மேம்பாட்டிற்கான ஒரு நேரம்னு ஒன்று உண்டு. அந்த அளவுக்கான நேரம் இவங்களுக்கு கிடையாது தனியாரில். ரெண்டாவது பல வேலைகளை சேர்த்து பார்க்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு ஒன்று உண்டு. கோச்சிங் கிளாஸ்லேருந்து இது வார்டனாக இருந்து அட்மிஷன் ஆஃபீஸ் வரைக்கும் உள்ளுக்குள்ளே ஒருத்தர் ஆசிரியராக நியமிக்கப்பட்டால் அவர் எல்லா வேலையும் செய்ய வேண்டிய கட்டாயம்னு ஒன்று இருக்குது. சம்பளம் அதிகமாக இருப்பது போல் தோன்றினாலும் வேலை அதோட பன்மடங்கு அதிகமாக இருக்கும், மன உளைச்சல் அதோட அதிகமாக இருக்கும். இதனுடைய தாக்கம் மெல்ல மெல்ல கல்வியில் தெரிய ஆரம்பிச்சுது. மாணவர்களை விட ஆசிரியர்களின் மன உளைச்சல் மிக அதிகமாக தென்பட்டதுனால கல்வியின் தரம் பின்னோக்கி போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இதை பற்றி பேச பகிர வெளியில் சொல்ல முடியாத ஒரு காலகட்டம் தான் அந்த 2ஆம் காலகட்டம். அந்த நேரத்துலேயும் கல்லூரிகள் பெருகிட்டு இருந்தது, ஓரளவுக்கு வேலைகளும் வந்துட்டு இருந்தது. நடுவில் ஒரு தேக்கம் 2008 போனது. எல்லோரும் பார்த்தது என்னென்னா இது ஒரு சின்ன தேக்கம் தான், எல்லாமே திரும்ப வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஓரளவில் பார்த்தா அஸ் அ ஸ்கேலில் பார்க்குறப்போ பிஸ்னஸும் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது. இன்ஜினியரிங் காலேஜ் வச்சவங்க 1 காலேஜ் 2 காலேஜ் 4 காலேஜ் 10 காலேஜ்னு சொல்லி பெருகிட்டு இருந்தாங்க. இதுதான் உண்மையாக நடந்த விஷயம். ஆனால் அந்த 3ஆவது பருவத்தில் என்ன தெரிய வந்ததுன்னா, இது லாபமான தொழிலா அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்தளவுக்கு சீட்டு ஃபில்லப் ஆகுதா, முன்னளவுக்கு அட்மிஷன் பிரமாதமாக நடக்குதா அப்படின்னு. பெற்றோர்கள் என்னாச்சு, கேம்பஸில் வேலை கிடைக்குதான்னு பார்க்க ஆரம்பித்தாங்க. அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் மற்ற கல்லூரிகள் மாதிரி நம்ம கல்லூரி ஏன் இல்லை அப்படிங்கிறத மெதுவாக உணர ஆரம்பித்தாங்க. நம்ம ஏதோ ஒரு சிறைச்சாலைக்குள்ளே இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகள் வர ஆரம்பிச்சது. நிறுவனங்களும் இவ்வளவு எல்லாம் கொடுத்து இவங்களை எடுத்துகிட்டு வந்தால் கூட ஒன்றுமே ஸ்டாண்டர்டே இல்லையே, இதுக்கு நான் எதுக்கு ஒரு இன்ஜினியரிங்கு போனோம், பெரிய இவங்கெல்லாம் நிறுவனங்கள்லாம் பேசாமல் ஒரு அறிவியல் படித்த ஒரு இளங்கலை மாணவன் எடுத்துகிட்டு போயிடலாமே, சிலதுக்கு அது கூட தேவை கிடையாது, இவங்களுக்கு என்ன அந்த ஜாப் பேசிக் ஜாப்ஸ் கோடிங்னா அதை நம்மளே கற்றுக் கொடுத்துடலாமே, 5 வருஷம் கழிச்சு முதலேருந்து கற்றுக் கொடுக்கணுமான்னு சொல்லி நம்பிக்கை இழக்க ஆரம்பித்தாங்க. இந்த நிலையில் தான் ஊடகங்கள்லாம் வெளியில் பேச ஆரம்பிச்சது. அதே நேரத்தில் தேக்க நிலையின் பொழுது என்ன பண்ணாங்கன்னா, பல இவங்களாம் கார்ப்பரேட் நிறுவனங்கள் வேலைக்கு எடுத்துக்கிறோன்னு சொல்லி எடுத்துக்காமல் இருந்த ஒரு சூழ்நிலை ஒன்று உண்டு. நிறைய பேர் அவங்க என்ன பண்ணுவாங்க, மொத்தமாக ஹோல்சேலாக 1000 2000 500ன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு 6 மாதம் கழிச்சு வேலை இல்லைன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை. இது எல்லாம் ஊடகம் வெளிச்சம் போட ஆரம்பிச்சது. பிறகு தான் பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இன்ஜினியரிங் ஒரு நம்பத்தகுந்த ஒரு துறையாக தெரியலையே அப்படின்னு பேச ஆரம்பித்தது. அப்புறம் சினிமா வந்தது, வேலையில்லா பட்டதாரின்னு சினிமா வந்தது, கட்டுரைகள் தொடர்ந்து வந்தது, அது படிக்கலாமா வேண்டாமான்னு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சில மாணவர்கள் ரொம்ப பிரமாதமாக படிச்சுட்டு வெளிநாடு போய் நல்ல சம்பளத்தில் இருக்கிறதும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வேலையே இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி யாரோ ஒரு பையனை நீங்கள் ரோட்டில் பிடிச்சிக்க என்ன படிச்சிருக்கீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, நான் என்ன வேலை செய்கிறேன்னா ஒன்று வேலை செய்கிறான், இல்லை குறைந்த அதாவது குறைந்த வருமான வேலை, இல்லைன்னா வேலை இல்லாமல் இருக்கான். அப்போது இது எங்கே இது ஆக்சுவலி நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னா, மேல் தட்டில் இதுக்கு எந்த விதமான இதுவும் பிரச்சனையும் கிடையாது.
அதாவது குடும்பம் நல்லா இருக்கிற பட்சத்தில், எல்லாருக்கும் கல்வி இருக்கிற பட்சத்தில் வேலை வாங்கி கொடுக்க முடியுங்கிற இடத்துல ஓரளவுக்கு அவங்க சமாளிச்சிடுறாங்க. யார் அதிகமாக இதில் மாட்டிக்கிறாங்கன்னா, ஏழ்மையில், கீழ்நிலையில், கிராமத்தில் இருந்து இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அதுக்கு முடிச்சுட்டு எங்கேயும் போக முடியலங்கிறவங்க ஏதாவது ஒரு வேலைக்கு தள்ளப்படுறாங்க. ஏதாவது ஒரு 10,000 ரூபா 8,000 ரூபாய்க்கு ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அவங்க திரும்பவும் தன்னோட இதுக்கு துறைக்கும் போக முடியாது, திறன் மேம்படுதலும் செய்ய முடியாது, மேற்படிப்பும் படிக்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், பல பேர் இதில் பாஸ் பண்ணவே சிரமப்படுறாங்க. அதுதான் உண்மை. 30% மேலே பாஸ் பண்ணுறதுக்கே சிரமப்படுறாங்க. நல்ல மார்க் வாங்கினவங்களும் வேறு சிரமப்படுறாங்க. அது இன்னொரு பக்கம் இருக்குது. ஏன்னா இப்போ என்ன பண்ணுறாங்க, 12வது வரைக்கும் எல்லோரும் குடும்பமாக கூட்டு முயற்சியாக படிச்சிடுறாங்க. பல பேர் போய் இதெல்லாம் ஊர் விட்டு ஊர் உட்காந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் படித்த அந்த +2 நிறைய மார்க் வாங்க வச்சுட்டு வந்துடுறாங்க. ஆனால் அவனுக்கு அந்த ஆழம் இல்லை, போதிய அளவுக்கு அந்த இது துறை சார்ந்த ஒரு அறிவு எதுவும் இல்லாமல் போயிடுது. அதனால் என்ன ஆகிடுது, அதிகமாக அவனை ஆரம்பத்துலேருந்து புகட்ட வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற கல்வியும் என்ன ஆகுதுன்னா, கல்லூரி கல்வியும் அவனை பாஸ் பண்ண வச்சு மார்க் வாங்க வச்சு அரியர்ஸ் எல்லாம் வெளியில் கொண்டாடணுங்கிறத முக்கியமாக போயிடுது. நான் ஆரம்பத்தில் சொன்ன பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு யார் மன உளைச்சல் இருக்காங்கன்னா, ஆசிரியர்கள், குறிப்பாக தனியார் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள். ஏன்னா அவங்களுக்கு ரிசல்ட்டு காமிச்சா தான் வேலையில் தக்க வைக்க முடியும். அப்போது அவருடைய முழு கவனமும் ஒரு மாணவன் அறிவு பெறணுங்கிறது கிடையாது, ஒரு மாணவன் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணால் தான் கல்லூரிக்கு அட்மிஷன் கிடைக்கும், பாஸ் பண்ணால் தான் ஆசிரியருக்கு வேலையை தக்க வைக்க முடியும், பெற்றோர்களுக்கு பதில் சொல்லணும். அவன் பாஸ் பண்ணால் போதும், பேப்பர் பாஸ் பண்ணால் போதும். அப்போ பேப்பர் பாஸ் பண்ணுதல் அப்படிங்கிறது முக்கியமாக போய் அதுக்கான கோச்சிங், அதுக்கான வழிமுறைகள் மட்டுமே போகிறதுனால தான் இன்றைக்கி அகில இந்திய அளவில் மிக தரம் குறைந்த என்ன சொல்லலாம் பொறியாளர்கள் தமிழ்நாட்டிலேருந்து தான் வர்றாங்க. இது எல்லா இடத்துலையும் தொடர்ந்து பார்க்குறோம். இந்த அளவுக்கு தரம் நீர்த்து போன சூழ்நிலை எங்கேயுமே உருவாகுதில்லை. சரி, ஒரு சில அதாவது ஒரு டாப் ரங் இதில் இருக்கக்கூடியவங்க நல்லா பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்கு நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய வேலை செய்கிறாங்க. MOUஸ்ன்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் அதாவது ஒப்பந்தங்கள்லாம் போடுறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் எவ்வளோ பேர்னு பாருங்கள், இந்த 550 கல்லூரிகளில் எத்தனை கல்லூரியில் இண்டஸ்ட்ரியோட MOU இருக்குது, எத்தனை கல்லூரிகளில் அவங்க தொடர்ந்து ஆசிரியர் மேம்பாட்டுக்காக என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க, ஆசிரியர்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்குது, ஆசிரியர்கள் மாணவர்களுடைய கலந்துரையாடல்ங்கிறது எந்த அளவில் இருக்குது, பெற்றோர்களுக்கு எந்த அளவுக்கு உண்மை தெரியுது, பெற்றோர்கள் அனுமதிக்கப்படுறாங்களா, எப்படி போடுறாங்க இந்த அட்மிஷனு, எந்த கல்லூரின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறாங்களா, இந்த மாதிரி அடிப்படை கேள்விகள் நிறைய நம்ம பதில் சொல்ல முடியாமல் இருக்குது. இந்த கேள்விகளை சார்ந்து தான் நாம் நம்மளுடைய பிள்ளைகளை எந்த மாதிரி கல்லூரியில் எந்த மாதிரி துறையில் போடணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்த வாரமும் இதை பற்றி தொடர்ந்து பேசலாம்.